இல்ல. கண்டிப்பா தண்ணி குடிச்சிட்டே இருக்கணுமா? என்னன்னு தெரியல. இல்ல இல்ல அது எப்படின்னா கழிவு தண்ணி தண்ணி வந்து மருந்து மாதிரி குடிக்கிறது நல்லதுதான். தண்ணி வந்து மருந்து சரிங்க. மாதிரி குடிக்கிறது நல்லது. சில நேரத்துல கழிவுகள் குறைவாக இருந்தா தண்ணி தாகம் எடுக்காது. கழிவுகள் குறைவாக அதான். இருந்தால் தண்ணி தாகம் எடுக்காது. சரிங்க. நமக்கு வந்து அந்த பசிதாகம் ம். அமைதியாக இருந்து விட்டால் அதே நேரத்துல அலைகின்ற பொழுது உங்களை கேட்காமலேயே உடம்பு தண்ணீர் சேர்த்து பயன்படுத்தும். சரிங்க. அதை குறையாம பாத்துக்கிறது அது நினைப்பு இருந்து நீ குடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா நீங்க அலையிறப்போ உடம்பு தன்னுடைய தண்ணீர் சேர்த்து பயன்படுத்தும். ஒரு ஒரு மிஷின் ஒரு இடத்துல நின்று இருந்ததுன்னா அதுக்கு லூப்ரிகேட்டிங் தேவையில்லை. ஒரு இயந்திரம் ஒரு இடத்துல நிலையா நின்று இருந்ததுன்னா அதுக்கு வலுவழுப்பு தேவையில்லை, ஆயில் போட தேவையில்லை, கிரீஸ் போட தேவையில்லை. ஆனா ஒரு பொருள் நகருகின்ற பொழுது அதுக்கு என்ன போட்டாகணும்? லூப்ரிகேட் போட்டாங்க. அந்த மாதிரி நீங்க மறந்துடுறீங்க அது. ஆமாங்க. மறந்துடுறேங்க. அது திடீர்னு ஞாபகம் பரிணாம வருது. பிழை. அது வந்து ரொம்ப கொடூரமான பரிணாம பிழை. இந்த வந்து இயற்கையை வந்து மறைச்சு வச்சிருக்குது இது. இயற்கை இந்த கேடுகெட்ட இயற்கை மனிதனுக்கு நினைவு வராமல் செய்கிறது. அதை கூறிய நுண்ணறிவு இருக்கிறவங்க தான் நீரை மருந்தாக அருந்தணும். இந்த நீரை மருந்தாக அருந்துவது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த உடல்ல இருக்கிற வலுவழுப்பு குறையாம இருக்கிறதுக்கு இந்த கருவி நல்லா வேலை செய்யறதுக்காக ஆயில் எண்ணெய் போடுவது போட சித்தர்கள் கண்டுபிடிச்சு அதைத்தான் வெங்கடேசன் எழுதுறாரு. அதை நீங்க செஞ்சு மறந்தீங்கன்னா உங்களுக்கு கை கால் வலி வந்துடும். சரிங்க. ஏன் கை கால் வலி வருதுன்னா அது நீ பயன்படுத்துறீங்க, அது வலுவழுப்பு கேட்குது, அது போக தயாரா நீங்க வலுவழுப்பு கொடுக்காத வலி, தற்காலிக வலி, கொஞ்சம் தண்ணி குடிச்சா சரியா போயிடும். சரி. அந்த சக்கரை சுத்தக்கும் பொழுது கிரீச்சின்னு சத்தம் வருது, கொஞ்சம் கிரீச்சி வச்சீங்கன்னா அப்புறம் 6 மாசத்துக்கு ஓடிட்டு இருக்குது. அதே தான் சரி. கிரீச்சின்னு ஓட்டிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஓரமா தேஞ்சு கீழே விழுந்து அப்புறம் மெஷின் உடஞ்சு போகும். கேள்வி. ஆமா. இதுதான் விஷயம். அதனால வந்து இதை வந்து முதல் கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மன் டாக்டர் தான் கண்டுபிடிச்சார். ஆனா இந்த ஜெர்மனியருக்கு இது தெரியாது. ஜெர்மன் டாக்டர் கண்டுபிடிச்சது ஜெர்மானியருக்கே தெரியாது. அதனாலதான் நான் ஜெர்மனி மக்களை போய் நான் சந்திச்சேன். அவங்களுக்கு இது அவ்வளவு சீக்கிரம் உள்வாங்க முடியாது. அவங்கனால புத்தகத்தை காட்டினே அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. உணவு பழக்கத்தை விடணும்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு எந்த நாகரிகமும் இல்லாதவர்களும் காட்டு மிராண்டிகள். அவங்க எந்த நாகரிகம் இல்லாத ஒரு காட்டு மிராண்டிகள் தான் ஐரோப்பியர்கள். எனவே ஐரோப்பியர்களாக அவங்க காட்டு மிராண்டிகள் இருக்கான். அது அமெரிக்கா வரைக்கும் போகும். இங்கிலீஷ் எல்லாமே லண்டன் அத்தனை பேரும் காட்டு மிராண்டிகள் தான். அவனுக்கு பேர் பனிக்காட்டு மிராண்டிகள் பேர். அறிவே இல்லாத மந்த புத்தி உடவுன்னு அர்த்தம். அவனுக்கு கண்டுபிடிச்சதான் இங்கிலீஷு. அதுல ஒரு இளவும் கிடையாது. எல்லாத்தையும் தனதாக்கி கொள்ளும். உலகத்தை அழிக்கிறது இங்கிலீஷ் தான். உலகத்தை இங்கிலீஷ் எங்கெங்க போகுது அந்த நாகரிகம் அழிஞ்சு போகும். இந்தியாவில் எப்படி? அதனாலதான் தமிழ் அதனால தனி அதுக்கு வந்து இலக்கணம் கிடையாது. இதுக்கு எந்த ஒழுக்கமும் கிடையாது. அதனாலதான் அவர் வந்து ஆங்கில அது ஐரோப்பிய நாகரிகத்தை கடுமையா கேள்வி கேட்கிறாரு அர்னால்ட் எக்ரெட். ஐரோப்பிய நாகரிகத்தை கடுமையா கேள்வி கேட்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு அறிவே இல்லடா அப்படிங்கிறாரு. என்னது? எப்படி நாம சொல்றோம் இல்லையா, என்னடா இவ்வளவு இலக்கிய செல்வத்தை வச்சுட்டு அறிவு இல்லாம நடந்துக்கிற, இவ்வளவு பண்பாடு இருக்கு, இவ்வளவு நாகரிகம் இருக்குது, இப்படி இருக்கும்போது தப்பு பண்ற. தமிழர்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணாங்க. ஆனால் எங்க மறைச்சிருக்கிறாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்க, எந்த இடத்துல எடுத்து பேசணும், அப்படி தொகுத்து கூறுதல் தொகுத்து கூறுதல் தான் வந்து தொல்காப்பியம் சொல்லுது. அப்படி எடுத்து தொகுத்து கூறியவர் தான் முதல் 2000 ஆண்டுக்கு அப்புறம் வெங்கடேசன் தான் எடுத்து தொகுத்து கூறுறாரு. அதனாலதான் இந்த புத்தகத்தை 1000 முறை நீங்க படிச்சாதான் கொஞ்சோன்னு புரியும். படிக்கலைன்னா அவ்வளவு தண்டம், அவ்வளவுதான். ஓரமா வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது வந்து ஒவ்வொரு படிக்கும்போது ஒவ்வொரு விஷயம் புதுசா புரியுற மாதிரி இருக்குங்க. அதைத்தான் நான் சொல்றேன். மரண உழுகும். அதனால தொடர்ந்து இது படிச்சுட்டே இருக்கேன்னா ஆரோக்கியம் கிடைச்சிட்டா குறைஞ்சபட்சம் நீங்க 12 ஆண்டு பயணம் செய்யணும். அப்போதான் தெரியும். நான் 17 ஆண்டுகள் பயணம் செஞ்சேன். அவன் ஏன்டா 12 ஆண்டுகள் பயணம் செய்யறேன்னா அது 12 ஆண்டுகள் ஆசிரியரை பின்பற்றி நடக்கணும். அதுதான் பெரிய விஷயம். இங்க எங்க இருக்குது? இங்க யார் இங்க பின்பற்றுறாங்க? வந்தாங்க ஓடிடுறாங்க, அவ்வளவுதான். 2 நாள் இருக்கிறாங்க, 3 நாளுக்கு ஓடிடுறாங்க. பணம் கட்டணும், ஃபீஸ் கட்டணும், ஏதோ பல்வேறு கற்பனை பண்ணிட்டு ஓடிடுறாங்க. அவங்களே நிக்க முடியாது, அவங்க ஆசிரியர் ஆக முடியாது, அவங்க ஆரோக்கியத்தை பெறவும் முடியாது, எந்த சண்டை அவங்க கேட்க முடியாது. நீங்க புத்தகத்துல சண்டையை வந்தா எங்க விஜயபதியில கேட்க போறீங்க? விஜயபதிக்கு தான் புத்தகம் அடிக்கிறான், அவன்கிட்ட போய் கேட்டுருவீங்களா? அவன் வியாபாரி, அவனுக்கு என்ன தெரியும்? புத்தக வியாபாரி. அவன் என்னது? புத்தக வியாபாரி. ஆஹ் உங்ககிட்ட தான் கேட்கணும். சிகரெட் உற்பத்தி பண்ற வேற, சிகரெட் விற்கிறவன் வேற. சிகரெட் உற்பத்தி பண்ற வேற, சிகரெட் விற்கிறவன் வேற. நீங்க வந்து சிகரெட் விற்கிறட்ட போய் சிகரெட் எப்படி உற்பத்தி பண்றதுன்னு கேட்டா அவனுக்கு என்ன தெரியும்?
அதெல்லாம் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான புத்தகம் வித்திருக்குது. அதெல்லாம் இல்ல. ஆனா எல்லாரும் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. எவன்ட்ட நான் கேட்டத ஃபீஸ் கேட்கறேன் நேரடியா. உனக்கு எதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் கேட்கறேன். இப்ப என்ற புத்தகமா இருந்தா கூட இப்ப என்ற புத்தகமா இருந்தா கூட நான் சொல்லிக் கொடுத்துருவேன். இது என்னோட புத்தகம் கிடையாது. என்ற புத்தகமா இருந்தா கூட நான் சொல்லிக் கொடுப்பேன். இது என்ற புத்தகமே கிடையாது. இது விற்கிறனால எனக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஏன்னா ஒரு புத்தகம் வித்துட்டு ராயல்ட்டி யாருக்கு போயிரும்? வெங்கடேசன் அவனுக்கு குடும்பத்துக்கு போயிடும். குடும்பத்துக்கு போதும். இது என்ற புத்தகமா அது? நான் எதுக்கு இந்த புத்தகம் எனக்கு நன்மை இருக்கிறனால நான் எல்லாத்துக்கும் சொல்றேன். இந்த புத்தகம் எனக்கு நன்மை. அப்படித்தானே பீச்சு? ஆமாங்க. இந்த புத்தகத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. என்னுடைய ஆசிரியர் இதை வந்து தலைமையில் தூக்கி கொண்டு இது உலகமரம் கொண்டு போய் சேர்த்த வேண்டும். நான் அழிந்தாலும் இந்த புத்தகம் அழியக்கூடாதுங்கிறத கதறிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு மறுபடியும் 3 வகுப்பு புதுசா சேர்த்திருக்கேன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மருத்துவத்துக்கான வகுப்பு. சில பேர் புதுசா கேட்கிறோம். இந்த நாம பேசுறது தத்துவம். காலங்காத்த தத்துவம் பேசிதான் நம்மளுக்கு எரிச்சலாயிரும். நாம வந்து தத்துவத்துக்காக இந்த வகுப்பு, நம்ம தத்துவத்துக்கு இந்த வகுப்பு அதிகமா நடத்துறோம். மற்ற நோயில துடிச்சிட்டு கொண்டு போய் தத்துவம் பேசிட்டு இருக்க முடியுமா? அவனுக்குன்னு தனியா 2 வைக்கணுங்கிறதுக்கு ஒரு 2 3 சேர்த்தி இருக்கேன். அது 10 மணிக்கு 2 மணிக்கு ஒன்று சேர்த்திருக்கேன் பாருங்க. அப்புறம் 3 வகுப்பு சேர்த்திருக்கேன். 10 மணிக்கு ஒரு வகுப்பு, அப்புறம் 2 மணிக்குன்னு ஒரு வகுப்பு சேர்த்திருக்கேன். 6 மணிக்குன்னு ஒரு வகுப்பு சேர்த்திருக்கேன். சாயங்காலம் 6 மணி. இடையில கேப் நிறைய இருக்குது. அது எப்ப பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா 5 நிமிஷம், கரெக்டா வந்து 2 நிமிஷம் பார்ப்பேன். 2 நிமிஷம் யார் வெளில அது கட் பண்ணிடலாம். ஏன்னா காத்துட்டு இருக்கலாம் முடியாது. எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். எல்லா வகுப்பும் அப்படித்தான். 6 மணிக்கு வகுப்பு நடக்குதுன்னா 5:58க்கு நான் தொடங்குவேன். 6:01க்கு யார் வரலையே கட் பண்ணிட வேண்டியதுதான். இனிமேல் அப்படித்தான் பண்ண போறேன். 6:01க்கு வரல அப்படின்னா டக்குன்னு கட் பண்ணிட வேண்டியதுதான். அப்புறம் இன்னொன்னு சொல்ல போறேன். இந்த 6:01-2க்கு வந்தாங்கன்னா அவங்க உள்ள வந்து என்ன பண்ண மாட்டேன், என்ட்ரி கொடுக்க மாட்டேன். இந்த 6ன்னா 6:01க்கு வந்துடணும். நீ 6:02க்கு என்ட்ரி ஆனேன்னா கிடையாது. இனிமேல் அப்படி பண்ண போறேன். யார் அந்த 2 நிமிஷத்துல வர்றாங்களோ அவங்க தான் வகுப்புக்கு. நீ பணம் கட்டாலும் சரி, கட்டா இருந்தாலும் சரி, நீ வந்து தெரிஞ்சுக்கிறத உனக்கு நீ தியாகம் பண்ற மனப்பான்மை இருந்து அது உண்மையாலுமே அந்த 6 மணிக்கு போகணும். என்ன வராத வரைக்கும் நான் விட போறது இல்லை. என்னது, அதாவது நான் வெங்கடேசன் சந்திக்கு போவேன். வெங்கடேசன் சந்தி போற அப்ப வந்து வெறும் பார்த்தீங்கன்னா தொலைபேசி தான் இருக்கும். அப்புறம் அப்ப கைபேசி வந்துருச்சு. நோக்கியா செட்டெல்லாம் வச்சிருப்பேன். நான் வந்து இங்கிருந்து கோபியிலிருந்து கோயம்புத்தூர் போறதுக்குள்ள 20 தடவை ஃபோன் பண்ணி உறுதிப்படுத்துவேன். நீ வண்டியில் ஏறிட்டியா, எங்க கிளம்பிட்ட, எத்தனை ஸ்டேட் தாண்டிடுச்சு, இந்த இது தாண்டிடுச்சா, சத்தியமங்கலம் இறங்கிட்டியா, மறுபடியும் அங்கிருந்து பஸ் அடுத்த பஸ் ஏறிட்டியா, ஏறிட்டையா, கணபதிபுரத்துல இறங்கிட்டியா, அங்க இறங்கிட்டியா, அங்க 3ஆம் நம்பர் 3 ஏறிட்டியா, அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டியா, இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பார். உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கரெக்டா ரயில்வே ஸ்டேஷன்ல எனக்கா உட்காந்துருப்பார். அங்கிருந்து நரசிங்கபுரத்துல அவர் தெரியும். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்களுக்கு பொதுவான இடங்களுக்கு அங்க மணிக்கணக்கில் பேசலாம். இப்ப ஊருக்கு போகணும், அதுக்கு நம்ம ஊருக்கு நீ ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி, எப்பவுமே எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இறங்கி அங்கிருந்து தான் நரசிங்கபுரத்துக்கு நான் மாறுவேன். அது வந்து எல்லா வண்டி காந்திபுரத்துலேருந்து அந்த டவுன் ஹால் வந்து தான் அங்கே போகும் எல்லா வண்டியுமே. நான் அங்கே அவருக்கு என்ன பண்ணுவார், நான் அங்கிருந்து அது மறுபடியும் அங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போகணும். அவர் என்ன பண்ணுவார், அதிகாலையில் கிளம்பி அங்கிருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுவார். வரும்போது பாரு கிளம்பி நான் வந்துட்டேன் பாரு. எத்தனை 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். கிளம்பியாச்சு, ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன், நீ அவ்வளவு தூரம் வர தேவையில்லை, நீ நேர காந்திபுரம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து உட்காந்துக்கம்பாரு. கரெக்டா பெஞ்சில் உட்காந்துருக்கும். நான் போய் கண்டுபிடிச்சி மணிக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு கரெக்டா 1/2 மணி நேரம் வந்த உடனே முதல்ல வியாபாரத்தை முடிச்சுக்கலாம் பாரு. கரெக்டா ஒரு 20 புத்தகம், எத்தனை புத்தகம் சொல்லும் அந்த புத்தகத்தை வச்சிருப்பேன். அதுக்குள்ள படத்தை எண்ணி கொடுக்குற படம் எண்ணி கொடுத்து முதல் போன பிசினஸ் தான். கரெக்டா இருப்பாரு. என்ன எத்தனை புத்தகம் கேட்டேன்? 20 புத்தகம். கரெக்டா 20 தானே கேட்டேன், 20 தானே கேட்டேன் பாரு. ஆமா ஆமான்னு சொல்லணும். கரெக்டா எழுதி கொடுப்பாரு. 20 தான் கரெக்டா கொண்டு வந்திருப்பாரு. அது 20 தான் கொண்டு வருவார். 20 தானே கேட்டேன், 20 அவ்வளவுதான். ஒரு புத்தகம் பாரு, நீ சொல்ல முடியல அப்படின்பாரு. நான் எதுக்கு கொண்டு வரணும், என்ன கேட்டு நான் கொண்டு அப்படின்பாரு. பேசிட்டு கரெக்டா ஒரு 1/2 மணி நேரம் இப்படி எல்லாம் இருக்குன்னு பேசு. அப்புறம் அடுத்த அறிவியல் தான். ஒரு நாளும் இது எப்படி செய்யலாம், எப்படி கழுவுனான்னு பேசுனதே கிடையாது. அதெல்லாம் 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே தடவை பேசினதோட சரி. அதுக்கப்புறம் கேள்வி இதை பத்தி கேட்டதே கிடையாது. ஏன்னா நான் நீங்க தான் மெயின் மாணவரா நீங்க தான் இருந்திருப்பீங்க அன்னைக்கு. ஒரே ஆள் தான், இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஆள் தான். அதனால இந்த சாத்துறேன். யாரு என்ன எல்லாரும் எல்லாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சுயநலம் தான் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனா சுயநலமே இல்லாத வெங்கடேசன் தான். சுயநலம்னு என்னன்னு அவருக்கு தெரியாது. அப்புறம் சுயநலம் இல்லாத நாங்க போக வேண்டியது இருக்கு. இன்னும் அவர் புத்தகத்தை நான் ஏன் விற்கணும்? எனக்கு தேவை போய் உடம்பு கத்துக்கிட்டான் போயிட்டே இருக்க வேண்டியது. ஏன் அவர் புத்தகத்தை நான் விற்கணும்னு கேட்டீங்கன்னா,
அங்கதான் இது உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய ஞானம்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது யாருமே கேட்கல, நானே முடிவெடுத்தது. யாரும் கேட்க இனியன் வந்து எந்த கேள்வி யார்கிட்ட பகிர மாட்டேன், முடிவு நானே எடுத்து நானே செய்தேன். இது எங்க அப்பா கருத்து கொடுத்தது என்கிட்ட, இல்லை எங்க அப்பாட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது. பள்ளிக்கூடத்து வாத்தியார்ல ஒரு இடம் தகுதியற்றவனுங்க. நான் படிக்கிற பள்ளிக்கூடத்து வாத்தியார் ஒருத்தனுக்கு கூட தகுதி கிடையாது, ஒருத்தனுக்கு கூட தகுதி கிடையாது. கல்லூரியில ஒரு வருஷம் போனேன் பியூசி, அவனும் அறவேக்காடு, எல்லாமே வெள்ளைக்காரன் படி சம்பளத்துக்காக வர்றவன் தானே. எவன் ஞானத்தை சொல்லித்தரக்கு எவனும் வரலங்க. ரெண்டாவது வாத்தியார்ல கண்டாவே எனக்கு பிடிக்காது, ஏன்னா யாருமே குருகுல கல்வி கிடையாது. அவன் எதுக்கோ வர்றான், எதோ கத்துறான், பாஸ் மார்க் வாங்கினா போதுன்னு போயிடறான், 30 மார்க் வாங்க, அதை படி இதை படி இது வர. இவன என்னடா வாத்தியார் அவன் ஒன்னும் சொல்லி தர்றது, எனக்கு கடுப்பாகும். நமக்கு படிக்கவும் மாட்டேன், பள்ளிக்கூடத்துல படிக்கவும் மாட்டேன். கரெக்டா 35 மார்க் வாங்கி டக்குன்னு ஓடியாந்துடுறது, ஃபெயில் ஆகாமையே வந்துடுறது. அது இப்படியே விளையாடுறத தவிர ஒன்றும் கிடையாது. கரெக்டா ஃபெயில் மட்டும் ஆகுறது இல்லை. கரெக்டா 34 35 வாங்கிட்டு 35 வாங்கினது அறிவாளி ஆயிடுறவன். நாம 100 வாங்கின மிகப்பெரிய அறிவாளி, 35னா பாஸ் மார்க் வாங்குற அளவுக்கு அறிவாளி. ஓகே, பாஸ் மார்க்கிற அளவுக்கு அறிவாளியா? எங்க அப்பா அதை பத்தி கேட்கவே மாட்டாரு. ஏன் படிச்சியா, ஏன் படிக்கல, அதெல்லாம் கேட்கவே மாட்டார். பள்ளிக்கூடம் போனியான்னு கூட கேட்க மாட்டாரு எங்க அப்பா. பள்ளிக்கூடம் போனியா, அதுவும் எதை கேட்டா வாங்கி கொடுப்பாரு. எனக்கு இது மாதிரி கல்லூரிக்கு போலான்னு இருக்கிறேன், சைக்கிள் தானே வேணும், உடனே சைக்கிள் வாங்கி கொடுத்துருவாரு. சைக்கிள் வேணுமா, சைக்கிள். நீச்சல் அடிக்க போலான்னு இருக்கிறேன், இந்த வயசு நீச்சல் அடிக்கிறியா, 19 வயசுல எதுக்கு போலான்னு இருக்கு, ராணுவத்துக்கு போலான்னு இருக்கிறோம். அங்க எதுக்கு போற, சும்மா போய் பார்க்கலான்னு இருக்கிறேன். சரி சரி, ராணுவத்துக்கு போறியா, ஒரு கவலைப்படவே இல்லை. ஐயோ போகாதே அப்படிலாம் யாரும் சொல்லவே இல்லை. ராணுவத்துக்கு போகணுமா, அப்புறம் 19 வயசுல எப்படி நீச்சல் தெரியலைங்கிற, நீச்சல் கத்துக்கலான்னு இருக்கிறேன். இப்ப என்னப்பா படம், அதுதான், அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொரப்புற. உடனே 2வது நாள் எங்க போற, சைக்கிள் எடுத்துட்டு போய் காடு எல்லாம் போய் சுத்தி ஒரு பெரிய சொரப்புறோட, அப்பெல்லாம் வந்து இந்த ரப்பர் படங்க, பெரிய சொரப்புற ஒன்று வாங்கி, பெருசா சொரப்புறோட வாங்கி அது வரிஞ்சு கட்டி, கரெக்டா சொரப்புறோட கட்டி இப்படித்தான் கட்டணும்னு சொல்லி என்னையை கூட்டிட்டு போய் அங்க ஒரு பெரிய கிணறு, 7 கிணறுன்னு ஒரு பெரிய கிணறு. ஐயா பயமா இருக்கு அந்த கிணறு குடிக்கிறதுக்கு. அந்த கிணறுக்கு எடுத்து போய் இப்படி இடுப்பு கட்டி இப்படி இறங்கிக்கோ அப்படின்னு சொல்லி தண்ணியில 3 நாள் இருந்து பண்ணாரு. அதுக்கப்புறம் இதுக்கு மேல நான் வரமாட்டேன், நீயே பண்ணிக்க, ஒன்னும் சாவெல்லாம் வராது, இடுப்புல கட்டிக்க, ததக்காப்பதற்கு அடி ஒன்னும் ஆகாது, கெட்டியா பிடிச்சிக்க அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் வந்தாரு. அதுக்கப்புறம் நானே தைரியம் அந்த கிணத்துக்கு போய், யாருமே இருக்க ஒத்தையாளா போய் நின்று பிடிச்சி போய் 2-3 நாளே நீச்சல் அடிச்சுக்கிட்டேன். அதுக்கு அந்த அதாவது ராணுவத்துக்கு போறப்போ நீச்சல் கத்துக்கணுங்கிற எண்ணம் இயற்கையா எனக்கு வந்துச்சு. அங்க போய் நீச்சலும் கிடையாது, ஒரு வெண்ணையும் கிடையாது. அதெல்லாம் யாரும் கேட்கவே இல்லை. நீச்சல் அடிக்க தெரியுமா, நானே உருவகம் பண்ணிட்டு போனேன். அப்பதான் 19 வயசுல நீச்சல் அடிச்சேன். நீச்சல் அடிச்சு கத்துக்கிட்டு அப்புறம் போனேன். இதெல்லாம் எங்க அப்பா கொடுத்த தைரியம். எனக்கு கேட்கவே மாட்டேன். இந்த மாதிரி என்னங்க, இந்த மாதிரி என் உடம்பு நான் செத்து போனதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு எழுதி வைக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னா, அப்படியா எழுதி வைன்ட்டார். அவன் ஐயோன்னு கத்துவான், ஐயோ அப்படின்பா. அந்த மதவாதிக்கு மாதிரி ஐயோ அம்மான்னு கத்துவாங்க. எங்க அப்பா ஒண்ணுமே சொல்ல, என்னப்பா பண்றேன், அப்ப இந்த மாதிரி செத்து போனதுக்கு அப்புறம் எப்ப சொல்றேன், 19 வயசு சொல்ல. ஐயா நான் செத்து போனேன்னா என் உடம்பு வந்து நான் வந்து இந்த மாதிரி கல்லூரிக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். நல்ல வேலை தானே அப்படிங்கிறாரு. ஏப்பா எதுக்குப்பா சாகணும், ஏன் சாகணும், அதெல்லாம் கேட்கவே இல்லை. செத்து போனதுக்கு அப்புறம் யாராவது அப்படி கேட்பாங்களா? அப்பாட்ட போய், அப்பா நான் செத்து போனதுக்கு அப்புறம் எத்தனை வயசுல கேட்கறேன், 20 வயசுல கேட்கறேன், செத்து போனதுக்கு அப்புறம் என்னோட உடம்ப மருத்துவ கல்லூரிக்கு இன்னைக்கு எழுதியிருக்கு, கொடுத்தேன். அப்புறம் எங்க அம்மாட்ட சொல்றேன், எங்க அம்மா அதை பத்தி ஒண்ணு கண்டிப்பா, அப்படியா சரி சரின்றுச்சு. எங்க அம்மா எதுக்கு ஒருத்தர் அப்படியா சரி சரி. எங்க அப்பா சரி சரி, எங்க அப்பாட்ட கையெழுத்து வாங்கினேன், கையெழுத்து போடுங்க அப்படின்னு. அப்படியா எங்க போடுறது, கைரேகை தான், ஒரு கைரேகை உருட்டினார், அவ்வளவுதான். நான் அப்படியே பெரிய பிடிங்கியாட்ட கையெழுத்து போட்டுக்கொண்டு நேராக பிரின்சிபலுக்கு போனேன். ஒரு பிரின்சிபல் பயங்கர மரியாதை, எங்களுக்கு மரியாதை, எக்கச்சக்கமான மரியாதை. ஆஹா இளைஞர்களே வருக வருக அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கைது விட்டு பிறகு இந்த கல்லூரி பூரா எங்களை சுற்றி காமிச்சாங்க. எங்க என்ன பண்றது, அறுக்கிறது, குடிக்கிறது எல்லாமே. அப்படியே வேடிக்கை பார்த்தா, ஓ இதெல்லாம் இருக்க மாட்டேன் தெரியுது அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னேன், இது பெரிய புரட்சி தான். இது வரைக்கும் யாரும் இப்படி கல்லூரி ஆரம்பிச்சு புதுசு. அப்புறம் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். எதுக்கு நான் சொல்றேன்னா, சொந்த வரலாறு கிடையாது இதெல்லாம். வந்து நமக்கு வந்து அந்த இப்பதான் கண்தானம் பண்றீங்க, அதெல்லாம் பண்றீங்கன்னு அப்பவே வந்தாலும் கூட அந்த காலத்துல நீங்க பண்ணிக்கீங்கன்னா அது பயங்கர புரட்சிகரமான ஒரு கருத்து தாங்க இதெல்லாம். ஆமா, அந்த பிரின்சிபலே ஆச்சரியப்பட்டாரு. அந்த மருத்துவக் கல்லூரி பிரின்சிபல் அவர் ஆச்சரியப்பட்டாரு. இந்த மாதிரிலாம் நடக்குதுனால இது வந்து செத்து போனதுக்கு அப்புறம் உடம்பு எதுக்கு ஆகுதுங்க, இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இயற்கை உணவை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சேன். அப்ப சமையல் கட்டுல இருந்து விடுதலை பெறணுங்கிறதுக்காக
அந்த விடுதலையில படிச்சு பார்த்தேன். விடுதலை அப்ப பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களுடைய இந்த இதழ் நிறைய வந்துகிட்டே இருக்கு நூலகத்துல. தென்றல் எக்கச்சக்கமான பேர் இலக்கியவாதிகள் வந்து இந்த சமஸ்கிருதத்தை அடிச்சு நொறுக்கணுங்கிறதுக்காகவே எழுதினாங்க அவங்க. எழுதி ஏன்னா அது தப்பு தப்பா கொண்டு போய் வயிற்று படப்பாடல்கள் பார்த்தீங்களா, உலகத்தை அதாவது தமிழை சொல்லி ஏமாத்துறவன் இருப்பான், சமஸ்கிருத சொல்லி ஏமாத்துறவன் இருப்பான். அது உலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதாவது அவங்க தப்பிக்கிறதுக்காக அதை அதாவது கடவுளையும் பார்க்க மாட்டான், இவன் தமிழ் 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 சொல்லி இது தமிழ் இருக்கிற உண்மையை உணரவ மாட்டான், சமஸ்கிருதத்தை பேசிட்டு அதையும் உணர விட மாட்டான். பொய் பேசி வளர்க்குற கூட்டம் தான் 99 கூட்டம் இருக்காங்க. என்னது சமஸ்கிருதம் நிச்சயம். பேசுறவன் பூரா ஒரு அறிவாளின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. தமிழ் பேசுறவங்கள அறிவாளி கிடையாது. ஏன் சுயமா சிந்திச்சு முடிவெடுத்து அறிவியல் ரீதியாக தன்னையும் உலகத்துக்கும் எந்த தீங்கு செய்யாம பண்பாக நடக்கிறானோ அவன் தான் உண்மையான மனிதன். தமிழ் படிச்சா பண்பு வரணும், உண்மையாலும் சமஸ்கிருதம் படிச்சா பண்பு வரணும். என்னது பண்பு வரணும். இங்க என்னடா இங்க வியாபாரம் நடக்குது. என்ன எந்த மொழி படிச்சாலும் பண்பு வரணுங்க. எந்த மொழி படிச்சாலும் பண்பு வர வேண்டும். அப்ப பண்பு வரலைன்னா என்ன அர்த்தம்? அடுத்த உயிரை அழிக்கவே கூடாது. அடுத்த உயிரை அவனுக்கு சுமை ஏற்றக்கூடாது. தேவை சுமை ஏற்றக்கூடாது. எதுக்கு சுமை? எளிமைப்படுத்து. எங்கிட்ட இருக்கு இந்த அறிவியல் இருக்குது, சரி உங்க மொழியில உனக்கு திறமை இருந்தா என்ற மொழியில் இந்த அறிவியல் இருக்குன்னு அவன் மொழியில் எளிமையாக்கு. அதை ஒரு போட்டு 30,000 மொழி படிக்க சொன்னா என்னடா அர்த்தம்? என்ன நோக்கம்? அது கிடையவே கிடையாது. நல்லா இப்ப இங்கிலீஷ் பேசிட்டு போற மாட்டிக்க முடிக்க போறானுங்க. இங்கிலீஷ் பேசிட்டு தமிழ் அவன் மொழி படிச்சுக்கிற ரேட்டு உன்ற மொழியில அறிவியல் இல்லைங்க பொழுது நீ அங்கதான் போராடுது. என்ற மொழியில எல்லா அறிவியல் கூட நீ தான் கேட்கணும். காரணம் கேட்க முடியாது. ஏன்னா இது ஏன் இந்த மாணவர்கள் கேட்கல அப்படின்னா, இப்போ ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் 8ஆம் கிளாஸ் பையன் என்ன கேட்கணும் தெரியுமா? எனக்கு தேவையான தாய்மொழியில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவியலும் என் தாய்மொழியில் கூட இந்த மாணவர்கள் போராடணும். என்னது மாணவர்கள் போராடணும். எனக்கு மொழி வேண்டாம்டா, எனக்கு தேவை உலகத்தில் இருக்கிற அறிவியல் வந்து என் மொழியில கூடன்னு கேட்கணும். ஒரு பையனும் கேட்கறது இல்ல. அந்த தாய்மொழியில தாங்க அந்த சிந்தனையே இந்த தாய்மொழியில தான் வரும். இது ஐன்ஸ்டீன்ல இருந்து நியூட்டன் வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா நோபல் பரிசு விஞ்ஞானி அவன் கருத்துலாம் எல்லா நோபல் பரிசு விஞ்ஞானிக்கும் ஆங்கிலமே தெரியாது. என்னது கண்டுபிடிப்பானுக்கு ஆங்கிலம் எதுக்கு ஏன்னு கேட்கிறேன். இப்ப நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன், ஆங்கிலம் தெரிஞ்சா என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், நிறைய நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆங்கிலம் தெரிஞ்சா ஆங்கிலத்துக்கு கண்டுபிடிப்பு என்னையா சம்பந்தம்? ஆங்கிலம் படிச்சா அறிவு வருமா? ஆங்கிலம் கண்டுபிடிக்கும் முதல்ல கண்டுபிடிக்கும் பிரச்சனைக்கு என்னன்னு தீர்வு காண்றது மூளை. இப்ப மூளை இங்கிலீஷ்காரனா கொடுத்தேன், இந்த கேள்வி எங்க போகும் தெரியுங்களா? இங்கிலீஷ்காரன் மூளை கொடுத்தானு கேள்வி வரும். தப்பு பண்ற இந்த அரசியல்வாதி அதான் கேட்கிறேன். ஒரு குழந்தை அதுதான் திருவள்ளுவர் வந்து கேள்வி கேட்க சொன்னாரு. திருவள்ளுவர் வந்து கேள்வி கேளு. அதுலதான் சொல்றேன், நீங்க உங்க குழந்தைக்கு நீ சொல்லி தர்றீங்கன்னா இன்னைக்கு என்ன தெரிஞ்சுட்டீங்களோ அது எளிமைப்படுத்தி உங்க குழந்தைக்கு சொல்லி கொடுங்க. நானு இப்ப நான் படிச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் என் பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். என் பொண்ணுட்டு இப்ப கேட்டு பாருங்க, பிஹெச்டில கிட்ட வர முடியாது. அந்த மாதிரி என் சின்ன பொண்ணு பேசும். அவ்வளோ செய்தியை சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டே இருப்பேன். இப்ப வந்து ஹைட்ரோஎலக்ட்ரிக் செல் எப்படி தயாரிக்குன்னு என் பொண்ணுக்கு தெரியும். செராமிக் எப்படி தெரியும். அதெல்லாம் எப்படி செய்யணும்? கல்லூரிக்கு போனதான் அது செய்யணும். ஆக அதுக்குன்னு ஒரு தனி வகுப்புலான் இருக்கிறான். அதாவது நம்ம இந்த அறிவியல் வகுப்புன்னு ஒன்று கொண்டு வரான்னு இருக்கிறான். என்ன பேச்சு? வாரத்துல ஒரு நாள் அறிவியல் வகுப்பு. அருமைங்க, அருமை. வாரத்துல ஒரு நாள் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இன்ஜினியரிங் நாளையும் பத்தி பேசுறது. அதான் யோசனை பண்ணேன். அந்த அறிவியல் வகுப்புல அன்னைக்கு மட்டும் பூரா அறிவியல் தான். 1 மணி நேரம் வச்சுக்க வேண்டியதுதான். சகுட்டு மேனிக்கு அறிவியல் பேசி அப்பயாவது ஆசையை தீர்த்துக்கலாம். என்ன தப்பு நடக்குது? ஏன் இந்த நோபல் பரிசு யாரு? அந்த கழட்டி யாரு? நாம என்ன கழட்ட போறோம்? அவன் என்ன கழட்டி மாட்டிருங்க? ஏன் உலகம் திருந்தவே இல்லை? ஏன் இன்னும் எனர்ஜி மலிவா கொடுக்கல? இவ்வளவு பேசுறான நினைச்சு எனர்ஜி மலிவா கொடுக்குறானா? இன்னைக்கும் பெட்ரோல் அடிக்கிறது 100 ரூபாய் செலவாகுது. கரண்ட் எப்ப புடுங்குவான், எப்ப ஏத்தவன்னு பக்கு அடிக்குது. இவன் கண்டுபிடிக்கிற சோலார் செல்லு வேலை செய்ய மாட்டேங்குது. சோலார் பேனல் மாட்டுறது சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு ஒரு 1000 வாட்ஸ் வேணும், குறைஞ்சபட்சம் 40,000 50,000 வேணும். இன்னைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2000 வாட்ஸ் வேணுங்க. 2000 இடம் எங்க இருக்குது சொல்லுங்க? நம்ம வீட்டுல சோலார் பேனல் மாட்டி இருக்கு. எத்தனை வாட்ஸுங்க? 1000 வாட்ஸ், 1500 வாட்ஸா, 900 வாட்ஸா? 1000 வாட்ஸ். 1000 வாட்ஸ் கிட்டத்தட்ட இதுக்கு 40,000க்கு மேல செலவாயிருக்குமே. பேட்டரி ஹீட்ரு பேனல் என்ன வரைக்கும் வந்தது? பேனலே உங்களுக்கு 1 கேபிக்கு வந்து பேனல்ல வந்து 30,000, பேனல்ல 30,000 வந்திருக்குமே. ஆமாங்க. பேனல்ல அப்புறம் என்னென்ன போட்டீங்க செலவு சொல்லுங்க. யூபிஎஸ் அது ஒரு 24,000 ரூபாய்.
ஆ அப்புறம் பேட்டரி அது ஒரு 30,000 40,000 ரூபா ஆச்சுங்க. சரி. பேனலு பேனலு அதான் 40,000 ரூபா ஆச்சுங்க பேனலுக்கு. மொத்தமா ஒரு டோட்டலா மொத்தமா செலவு பண்ணது எவ்வளவு இருக்கு? ஒரு 60,000 தாண்டி 80,000 இருக்குமே. பக்கம். ஆமாம்மா 80,000 பக்கம் வந்துச்சு. 80,000 என்னது? மீறி 80,000 மீறி அந்த போனா ஒரு கிரெயின் கேவி ஸ்ட்ரக்சரு 80,000 செலவு பண்ணி ஒரு கேவி எடுத்திருக்காரு. ஒரு கேவினா 1000 வாட்ஸ். ஒரு கேவினா 1000 வாட்ஸ். அவ்வளவுதான் எடுத்திருக்காரு. அது காலையில 9 மணிக்கு மேல தான் ஸ்டார்ட் ஆகும். பேட்டரி சேவ் பண்றதா எடுக்கும். ஆனா அந்த சன்லைட் வந்து ஸ்டார்ட் ஆகுறது 9 மணிக்கு தான். 9 மணிக்கு இருந்து பீக் ஹவர்னு பார்த்தா ஒரு 12 மணி. அப்படி பார்த்தா ஒரு 4 4:30 வரைக்கும் இருக்கப்ப டல் ஆயிரும். 5 மணிங்கிறப்ப டல் ஆயிரும். அப்படித்தானே? ஆனா சார்ஜ் ஆகி ஆமாங்க. நிற்கும். பேட்டரி இருந்தா சார்ஜ் ஆகி நிற்கும். பேட்டரி சார்ஜ் பண்ணி நைட்டு கொஞ்சம் சப்ளை பண்ணும். ஆ அது அது வந்து நீ இப்போ நீங்க வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா பிஎல்டிசி மோட்டார் ஃபேன் போட்டுக்குங்க. பிஎல்டிசி எல்லாமே பிஎல்டிசி டிசியில் கொண்டு வந்துருங்க. எல்லாமே சரி. டிசி ஃபேனு டிசி எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே ஃபேனு டிசியில் வந்துருச்சுங்க. வெறும் 16 வாட்ஸ்ல ஓடுதுங்க பிஎல்டிசி மோட்டார். பிஎல்டிசி. ஓகே. பிஎல்டிசி ஃபேன் வாங்கி போட்டுக்குங்க. அது வந்து கொஞ்சம் 4000 ரூபாய் விலை ஜாஸ்தி இருக்கும். ஆனா அருமையான பிக்கப் அது. இப்போ பிஎல்டிசி மோட்டார் வந்து சடன் பிக்கப். ஏன்னா அங்கே நியோடைம மேக்னெட் இருக்குது. அதில் சடன் பிக்கப் பிஎல்டிசி மோட்டார். அது போட்டிங்கன்னா 16 வாட்ஸ்லேயே வேலை செய்யும். மற்ற ஃபேனெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு 60 வாட்ஸ்க்கு மேலே போகும், 70 வாட்ஸ் மேலே போகும். ஓகே. அது ஃப்ரிக்ஷன் சரி. அதிகம். இது ஆல்ரெடி மேக்னெட் இருக்கனால கொடுத்துட டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிரும். அழகா ஓடும். பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்க இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். என்ன வேணும் லைட் ஆன் ஆஃப் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது எப்படி எடுப்புனா சரி சரி. வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். வோல்டேஜ் குறைச்சு கொடுக்கறனால எலக்ட்ரிசிட்டி சேவ் ஆகும். ஆனா இப்ப இருக்கிற ஏசி ஃபேன்ல கரண்ட் அப்படியே 2000 வாட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்பீடு தான் கண்ட்ரோல் பண்ணு. ரொம்ப லாஸ் ஆகும். ஹெவி லாஸ். 2000 வாட்ஸ் அது போயிட்டு தான் இருக்கும். ஆனால் ஸ்பீடு தான் கண்ட்ரோல் பண்ணி தவிர வோல்ட் கண்ட்ரோல் பண்றது கிடையாது. வரக்கூடிய 220 வோல்ட் போயிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து பிஎல்டிசி மோட்டார் வந்து எப்பவுமே வோல்ட்டிலே கண்ட்ரோல் பண்ணிடும். வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ண நமக்கு தேவையான ஸ்பீடு இருந்தால் போதுமான பிக்கப் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்பீடில் அது ஓட ஆரம்பிக்கும். ஆனால் பிஎல்டிசி மோட்டார் வேணும். விலை ஜாஸ்தி பிஎல்டிசி மோட்டார். ஒரு ஃபேன் வந்து 4500 வரும். ஆனால் நிற்க அது 5 வருஷத்துக்கு நிற்கும். ஆனால் எல்லா கண்ட்ரோல் நாம பண்ணிக்கலாம். அப்படி இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் டிசியில தான். ராக்கெட்ல போறாங்களே எல்லாம் டிசி தான். ராக்கெட்ல போற அத்தனை டிசி தான். ராக்கெட்ல போறது டிசி, விமானத்துல போறது டிசி, ஹெலிகாப்டர் போறது டிசி, ரயில்ல போறது எல்லாம் டிசி தான். ஏசி போட்டா முடிஞ்சது கதா ஆபத்து. இந்த பிஎல்டிசி மோட்டார் கண்டுபிடிச்சதே ராக்கெட்டுல போறதுக்கு கண்டுபிடிச்சானுங்க. அமெரிக்காரர் தான் பிஎல்டிசி மோட்டார் கண்டுபிடிச்சானுங்க. ரொம்ப அருமையான கண்டுபிடிப்பு. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ அந்த அந்த எதை பத்தி படிச்சோன்னு கேட்டீங்கன்னா, இந்த அமிலத்தை சுரக்கிறத பத்தி, அதாவது அசைவம் சந்தேகம் தீங்கிடுச்சு இல்லையா? அதாவது ஹியூமன் அந்த டாக்டர் நீங்க அந்த இறைச்சி உண்ணுகின்ற பொழுது என்ன ஏற்படுகிறது நேற்று படிச்சோம் இல்லையா? அந்த அக்சாலிக் ஆசிட் அது அப்படியே நின்று போச்சு. அதை மீண்டும் எடுங்க. அதே மாதிரி இந்த உடம்பு என்பது காற்றால் இயங்குகிற கருவி. இந்த கருவியை பயன்படுத்துகின்ற பொழுது அவ்வப்போது பயன்படுத்துகின்ற பொழுது தண்ணீர் மட்டும் கொடுத்து வந்து நீங்கள் காற்றையே எடுத்து உபாசம் இருந்தால் மிகப்பெரிய 3 நிலைக்கு முன்னேறுவீங்க. அதாவது உடலாலும் மனதாலும் ஆன்மாவாலும் முன்னேறுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் விஷயமே. அப்ப நீ இதுதான். அப்ப நீங்க ஆனா நமக்கு வந்து இந்த நீர் குடிச்சு பழக்கம் இல்லாத காரணத்தினால உடம்பை நம்ம கவனிக்க போறதில்ல. மனம் போன வேகத்துல போறதுனால உடம்பு அந்த தண்ணியை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா மனம் எடுக்கிற முடிவுக்கு தகுந்த மாதிரி வேகமா போயிட்டு இருப்பீங்க. ஆனா உடம்பு என்ன பண்ணுதுன்னா எனக்கு உராய்வை குறைப்பதற்கு எண்ணெய் போடு அப்படின்னு சொல்லுது. ஆனா உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லாதனால எண்ணெய் போடுறது இல்லை. எண்ணெய் தான் போட சொல்றான். எண்ணெய் வேறு, எரிபொருள் வேறு. நமக்கு எரிபொருள் வந்து நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. எரிபொருள் நைட்ரஜன் புரோட்டீனா. எனக்கு ஏன் மயக்கம் வரல? நைட்ரஜன் புரோட்டீனுமா வருது. எனக்கே உயிரணு உற்பத்தி ஆகுது. அப்ப ரத்த சுத்தமா தான் உயிரணு உற்பத்தி ஆகும். எத்தனை வயசு வரைக்கும்? சாகர வரைக்கும் உயிரணு உற்பத்தி ஆகும். எது வரைக்கும் இனப்பெருக்கம் பண்ணலாம்? சாகர வரைக்கும். இதுதான் உண்மை. அப்ப இயற்கைக்கு வந்து இயற்கை சுத்தமாக்குதுன்னா இயற்கைக்கு அழிவே இல்லை, உயிரணுக்கு அழிவு இல்லை, ரத்தத்துக்கும் அழிவில்லை, உயிரணுக்கும் அழிவில்லை. இவன் வந்து தகுதி அற்றவனுங்கிறான். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரத்தம் சுத்தமாச்சுன்னா பரிணாமமும் மாறுது. ரத்தம் சுத்தமாச்சுன்னா வெள்ளைக்காரோட கொள்கை எல்லாமே மாறிடும். வெள்ளைக்காரன் வந்து ஆராய்ச்சி பண்ணலைங்கிறது விஷயமே. அதனால நோய் எப்படிங்க நோய் நல்லாகுன்னு கேட்டு இப்ப பாரு. இப்ப சுந்தர்னு ஒருத்தர் மருத்துவ இந்த பொறியாளர்,
அவர் நேற்று போட்டிருக்காரு, எனக்கு தோல் நோய் நல்லா ஆயிடுச்சுன்னு எழுதுறாரு. சக்கரை நோய் வந்தாவே தோல் நோய் வந்துடும். குஷ்டரோகம்னு அதுக்கு பேரு. சக்கரை நோய் வந்துட்டாவே அவன் என்ன குஷ்டரோகி ஆயிட்டான்னு அர்த்தம். நீங்க சொன்ன ஏன் மாதிரி குஷ்டரோ எல்லாமே அந்த ரத்தத்துடைய கெட்டு போறது தானே காரணம். அது எதுவாக இருந்தாலும், அது எந்த நோயா இருந்தாலும் ரத்தம் கெட்டு போறது தானே. கேன்சரா இருந்தாலும் சரி, ஸ்கின் டிசீஸா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த ரத்தத்துடைய அந்த கார்போலிக் ஆசிட், அது கார்போலிக் ஆசிட்ல இருந்து அந்த கார்சினோஜெனிசிஸ் அப்படின்ற அந்த இது வந்து நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுதான் பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமா கார்சினோஜெனிசிஸ் அதிக சக்தியாக அது அந்த பக்கம் தானுங்கய்யா. ஆமா அதுதான் நம்ம அது எடுங்க நேத்து எடுங்க. விவாதம் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அது இறைச்சி உண்ணும் நல்ல பொழுது என்ன விவாதம் ஏற்படாது? போயிட்டு அது அது எடுங்க. எந்த பக்கம் இறைச்சி அது உண்ணும் எந்த பொழுது பக்கம் என்ன அது ஏற்படுகிறது? அது வந்து பாத்தீங்கன்னா அந்த வேகமா படிக்கிறதுனால ஒன்றும் புரியல. நிறுத்தி புரியல. ஆனா படிச்சீங்கன்னா நேத்து தான் அந்த ஆழமா நைட்டு தெரியும். நேத்து நேத்து கொஞ்சம் ஆழமா போச்சு அந்த இடம். ஓகே, அந்த பேஜ் நம்பர் என்னங்கய்யா அது? இந்தா. கார்சினோஜெனிசிஸ் நம்மளோட அந்த பேஜ் வரும் இல்லையா? ம் 87. திருலோக கா- 87. பேஜ் நம்பர் இல்லைங்க, அதுல 87. அதுல கார்சினோஜெனிசிஸ் என்ற வேர்டு தனியா போட்டிருக்கோம். சரி அதை படிங்க. Okay. இறைச்சி உண்ணும் பொழுது என்ன ஏற்படுகிறது? அதுதான் எந்த பக்கம் அது? இறைச்சி உண்ணும் போது என்ன ஏற்படுகிறது? கரெக்ட், அதுதான் அந்த தலைப்பு தான் வந்துச்சு. 97 ஐயா. 97. கரெக்ட். இப்ப படிக்கிற பாருங்க, அதுதான். அவர் ஏராளமான பித்த நீரை தன் வயிற்றில் சுரக்க வேண்டி உள்ளது. யாரு? ஒருவர் மாமிசம் உண்ணும்போது என்ன நடக்கிறது? அவர் ஏராளமான பித்த நீரை தன் வயிற்றில் சுரக்க வைக்க வேண்டியுள்ளது. முக்கியமாக டிஆக்சிலிக் அமிலத்தை. இந்த அமிலம் நமது குடலில் உள்ள கிளாஸ்பீரிடியா பாக்டீரியாவினால் சுத்தமிக்க சக்தி மிக்க கார்சினோஜெனிசிஸாக மாற்றப்படுகின்றன. இந்த சக்தி மிக்க கார்சினோஜெனிஸாக மாற்றப்படுகிறான்னு என்ன அர்த்தம்னா, ஏன் அது சக்தி அதுக்கு வருது? அதாவது நம்ம ஒரு இறைச்சி சாப்பிட்றோம். இறைச்சி சாப்பிடுகின்ற பொழுது அது உள்ள வேதியியல் மாற்றம் நிகழ்கிறது. அது குளோஸ்ட்ரிடியா பாக்டீரியா, அதுங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு. அது வந்து சக்தி மிக்க கார்சினோஜென்ஸ் அப்படியாக மாற்றுகிறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் அது சக்தி மிக்கதா மாறணும்னு தெரியுமா? அதுதான் வந்து எல்லா வகையான கொடிய நோய்களுக்கு காரணம். ஏன் அது சக்தி மிக்கதா மாறுதுன்னா, நம்மளை சாவடிக்கிறதுக்காகவே, கொலை செய்யறதுக்காகவே அது அப்படி நிற்குது. இந்த அமிலம் நமது குடலில் உள்ள குளோஸ்டீரியா பாக்டீரியாவினால் சக்தி மிக்க கார்சினோஜென்ஸாக மாற்றப்படுகிறது. ஏன் அந்த சக்தி மிக்க கார்சினோஜென்ஸாக மாற்றப்படணும்? ஜீரணம் செய்ய கடினமாக உள்ளது, அதனால. அது ஒண்ணு. அப்போ அந்த சக்தி மிக்க கார்சினோஜென்ஸ் ஏன் மாற்றப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, அதை எல்லா வகையான மருந்துகளுக்கும் எதிர்ப்பை தெரிவிக்கின்ற கிருமியாக மாறுது. அதான் முக்கியமான விஷயம். எல்லா மருந்துகளையும் எதிர்க்கின்ற, புரியுதா? எல்லா மருந்துகளையும் எதிர்க்கின்ற அர்த்தம் அதுக்கு. அந்த இடத்துல கார்சினோஜென்ஸாக மாற்றப்படுகிறது. அதாவது மருந்து கொடுத்தா அது வேலை செய்யக்கூடாது. நீ திம்ப எல்லா வாய் இன்பத்துக்காக பிணத்தை தின்னுட்டே இருப்ப, உனக்கு சுகம் மட்டும் வரணுமா? அவனை நடக்காதரா அப்படிங்குது. என்னது நடக்காதுன்னு சொல்லி போட்டு எந்த மருந்து கொடுத்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன்னு அர்த்தம். என்னது
ஐயா இப்போ எனக்கு இந்த கேள்வி வந்துச்சுங்கய்யா. அப்போ நம்ம ம். சைவ உணவா நம்ம நீர் பயிற்சி செய்யும் பொழுது இந்த கார்சினோஜெனிசிஸ் நமக்குள்ள உருவாகாது. ஆமா, உருவாகாது. அப்படியே ஏற்கனவே உருவாகி இருந்ததை நியூட்ரல் ஏற்கனவே தின்னு இருப்பீங்க. பால் குடிக்காத எவனும் இருக்க மாட்டான். அந்த பால் குடிச்சாவே கார்சினோஜெனிசிஸ் வந்துடும். பால் குடிக்கிறவங்களுக்கு புற்றுநோய் வருதே இல்லையா? பால் குடிக்கிறவன் அரிசி சோறும் பால் திக்கிறவனுக்கு புற்றுநோய் வந்தே தீரும். ஸோ அப்ப என்ன அது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆ, நம்ம இப்ப நீர் பயிற்சி செய்யறதுனால இந்த கார்சினோஜெனிசிஸ் நமக்குள்ள இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்லாட்டி அது டார்மன்ட் அது ஸ்டேஜ்ல அது என்ன இருக்குமா? விட தன் வேலையை சுருக்கிட்டு வாழை சுருட்டிட்டு ஒடுங்கிக்கும் சொல்றாங்களே, வாழை சுருட்டிட்டு போயிட்டானா சொல்றேன் பாருங்க. அந்த மாதிரி வாழை சுருட்டி கொண்டு சென்று விட்டான் அப்படிங்கிற மாதிரி வாழை சுருட்டிட்டு உள்ள போயிடும். அது வந்து ஒடுங்கிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பேரு வாழை சுருட்டிட்டு இருப்பாங்க. ஒடுங்கி விட்டது என்று பொருள். இந்த அடி அடி தண்ணி உள்ள போனா வாழை சுருட்டிடுறது. அத அதுதான் அந்த இடத்துல அந்த சக்தி மிக்க ஏன் சக்தி மிக்க கார்சினோஜென்ஸ் ஆக மாற்றப்படுகிறது. அந்த வரியை படிச்சுட்டே கடந்து போயிடுவோம். அந்த சக்தி மிக்க கார்சினோஜென்ஸை மாற்றப்பட்டு அடுத்து என்ன, அந்த சக்தி மிக்க கார்சினோக குளோஸ்ட்ரியா பாக்டீரியாவால் சக்தி மிக்க கார்சினோக மாற்றப்படுகிறது. உணவும் மாமிசமும் குடலில் தங்கி செரிக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் அவை உள்ளே அழுகி விஷமாக மாற்றப்படுகின்றன. அப்போ சால்மனெல்லா தீர்ப்பதற்கு கடினமாக நோயாக மாறுகிறது. அந்த இடத்துல அந்த அந்த கார்சினோஜென்ஸ் சால்மனெல்லாவை டெவலப் ஆகும். அது பாருங்க மறுபடியும் அடுத்த அந்த டெவலப்மெண்ட் பாக்டீரியா அடுத்த 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 பரிணாமத்துக்கு போயிட்டுதே இருக்கு. படு அந்த பயங்கரமானது. மகனே நீ அடுத்த உருவத்தை மாத்திக்கிட்டே போறது. நீ ஆரம்பிச்சு விட்ட, நீ தீ பத்த வச்சு விட்ட. அது வெடிக்க ஆரம்பிக்குது. பல்வேறு பரிணாமத்துக்கு மாறி மாறி அதுக்கு மருந்து கொடுத்தீங்கன்னா இதுவா மாறிடுவேன், இதுக்கு மருந்து கொடுத்தீங்கன்னா அதுவா மாறிடுவேன். உன்னை கொலை செய்யறதுக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணாலும் நான் மாறிட்டே உருவத்தை மாத்திக்கிட்டே போவேன். போய் கொலை செய்யாம இப்போ வேண்டாம். இந்த கொசு எல்லாம் பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இந்த அந்த கொசுவத்தி சுருள் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா அதுல இருந்து தப்பிச்சிடும். அப்புறம் அதுக்கு இம்யூன் ஆயிடும். அதுக்கப்புறம் இன்னொன்னு வரும். அதுக்கப்புறம் அதுல இருந்து இம்யூன் ஆயிடும். ஆமா நம்ம அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆமா அதுல இருந்து தப்பிச்சு போயிடும் பாருங்க. அப்புறம் இன்னொன்னு போட்டீங்கன்னா அதுல இருந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதுல இருந்து தப்பிச்சு போயிடும். அது மாதிரி அதோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகவே போயிட்டே இருக்கணும். உண்மைதான். அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு பேர் நேச்சுரல் செலக்ஷன் பேரு, இயற்கை தேர்வுன்னு பேரு. இயற்கை வந்து தன்னுடைய இனத்தை அழிய விடாது. இப்போ கார்சினோஜென்ஸே தன்னை அழிய விடாது, குளோஸ்ட்ரியா பார்க்கிட்டே அழிய விடாது, கேன்சரு தன்னை அழிய விடாது. இப்படி எல்லாமே தன்னை அழிய விடாது. புரியுதா? அழிய விடாம தன் இனப்பெருக்கம் பண்ணிட்டே போகணும். ஏன்னா மனிதகுலம் தோன்றுவதற்கு முன்பாகவே பாக்டீரியா தோன்றிவிட்டன. மனிதகுலம் தோன்றுவதற்கு முன்பாக அது தெரிஞ்சு போனதான். பாக்டீரியா நுண்குறிகள் தோன்றிவிட்டன. அது மனிதனுடைய உடல்ல வாழையடி வாழையாக பூந்துக்கிட்டே வரும். நீ தான் அதுல இருந்து மாறி இருக்கிற. அப்ப நம்ம உடம்பே பாக்டீரியால ஆனது. எங்க பார்த்தாலும் பாக்டீரியா இல்லாத, சரி உடம்புல பாக்டீரியா இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா? இப்படி யோசிச்சு பாருங்க. உடம்புல பாக்டீரியா இல்லாதது, நுண்கிருமிகள் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா? இல்ல. சோ ஐயா, அப்போ நம்ம வந்து வெறும் அசைவம் சாப்பிடறதுனாலயும் அந்த பால் சாப்பிடறதுனாலயும் மட்டும்தான் அந்த கார்சினோஜெனிசிஸ் உருவாகுது. ஆமா, உருவாகாது. இல்லாத உருவாகாது. பால் ஊத்தினாவே பால் ஊத்தினாவே சாவர. இப்ப சாகும்போது பால் ஊத்துறாங்க, எது தெரியுமா? நீ அதை குடிச்சு நீ செத்த அப்படிங்கறதான் அர்த்தம். நீ பாலை குடிச்ச மாவனே அப்படிதான் நீ செத்த. கடைசியில பால் ஊத்துறேன் பாரு அப்படி. அதே போல வாய்க்கு அரிசி போடுறாங்க. அதேதான். அவனை வாயில அரிசி போட்டால் வாயில அரிசியில தொடங்கி அரிசியில சாப்பிடான்ட்டான். அரிசியில தொடங்கினவன் அரிசியில சாப்பிடான்ட்டான். இதெல்லாம் கரெக்டா பிடிச்சிட்டாரு. அரிசியில தொடங்கினேன் அரிசியில சாவு, பால்ல குடிச்சையில பால்லயே சாவு. இது பேர் அழகா காரணம் பண்ணிட்டாங்க. உலகத்துல எங்கேயுமே இல்லாத நடவடிக்கை தமிழ்நாட்டுல இருக்கு. இது எல்லா நாட்டிலும் இருக்கலாம், ஆனால் மேலை நாட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனுக்கு பன்னியாண்டி பயிலுங்க. பன்னியாண்டி நம்பர் 1 பன்னியாண்டி. அவனுக்கு தான் பண்ணி மேய்க்கிறவன். அவன் தான் எனக்கு பண்ணி வைக்க நினைக்கிறவன். வெள்ளைக்காரன் தான் பண்ணி மேய்க்கிறவன். வெள்ளைக்காரன் தான் பண்ணி மேய்க்கிறவன். நம்ம கூட சேர்த்து விட்டானுங்க. பண்ணி மேய்க்கிறது அவனுடைய தொழில். அது காட்டு மிராண்டிகள், பனிக்காட்டு மிராண்டின் பேர். அவனுக்கு அறிவே கிடையாது, மந்த புத்தி. அவனுக்குனாலதான் தமிழ் செதஞ்சு போச்சு. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியும் அவனுக்கு வாயில வரவே வராது. நாக்கு தடிமனா இருக்கும். தமிழ் மொழி சுத்தமா வராது. தமிழை திராவிடம்ட்டான். அப்புறம் கடைசி திராவிடமா மாறி போச்சு. அது எங்கேயோ போய் எப்படியோ மாறிடுது. கன்னியாகுமரி சொல்லுங்க காப்பு அப்படின்பா. திருவனந்தபுரம் சொல்ல போற ரொன்றம்பான். தஞ்சாவூர்னா டான்ஸ் அப்படிம்பான். ஒன்னும் வராது அவனுக்கு. அவனுக்கு மொழியே வராது. காட்டு மிராண்டி போய் படிச்சுக்கிட்டு இலக்கணம் கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, பண்பு கிடையாது, நாகரிகம் கிடையாது, தனித்து நிற்கிற தன்மை கிடையாது. அது ஒரு விபச்சார மொழி. பல 1000 மொழியை சேர்ந்ததுதான். ஐரோப்பிய நாட்டிலிருந்து திருடிட்டு போனதுதான் எல்லாமே.
அது ஜெர்மன் இருக்கும், இத்தாலி மொழி இருக்கும், டச்சு மொழி இருக்கும். அங்கேயே 10-20 மொழி இருக்குது. அத்தனை மொழி எடுத்து வாந்தி எடுத்தது அது எது அந்த இங்கிலீஷ் மொழி. ஒரு இளவும் அதுல அது கிடையாது. கரெக்ட் தான். அவங்களுக்கு வந்து அந்த இந்த தா உச்சரிப்பு வராது. ஆ தான்னு சொன்னா டாம்பாங்க டா. இப்ப ஆ துபாய்ன்னு சொன்னா துபாய்ம்பாங்க. ஆ ஒன்றும் தெரியாது அவனுக்கு, ஒரு இளவும் தெரியாது. என்ன பச்சை கரெக்ட் பச்சான் தான். பச்சை பச்சான் பச்சை பச்சான்னு பேசிக்கிட்டு இருப்பானே தவிர அவனுக்கு இசையும் கிடையாது. இப்பதான் இசையை அவனுக்கு கண்டுபிடிச்சே 400 வருஷம் தான் ஆச்சுங்க. இசை அவனுக்கு கண்டுபிடிச்சே 400 வருஷம். இசை கண்டுபிடிக்க நாங்க கரிச்சிலே வடிவச்சு எங்க கரிச்சிலே வடிச்சு இந்த 2000 கரிச்சில வடிச்சு எல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சிட்டு போயிட்டேன். கல்லிலேயே நாங்க இசையை கண்டுபிடிச்சிட்டு போயாச்சு. கல்லிலேயே பானையில் இசை நாங்க கோட்டையை விட்டுட்டோம், அவ்வளவுதான். எங்களை ஏச்சிட்டாங்க, அது அவ்வளவுதான். என்ன பண்றது? சில நேரத்துல சில கலைகள் வந்து அழுத்தப்படும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. நாம தான் முடிச்சிட்டு கொண்டு வரணும். இப்ப நம்மகிட்ட இருக்கிறது ஒண்ணு ஆரோக்கியம் மட்டும்தான். எல்லாத்தையும் இழந்தாச்சு. ஆனா நமக்கு மூளை இருக்கனால கண்டுபிடிக்கிறோம். மூளை இருக்கனால கண்டுபிடிச்சு நம்ம என்ன பிரச்சனைக்கு சக்திக்கு வந்து தீர்வு காண்றோம். அதை சக்தி வெளியிலிருந்து எடுத்துக்கிறோம். எரிபொருள் பற்றாக்குறைக்கு கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் இங்க எரிபொருள் பற்றாக்குறைக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டேங்கிறதா வெங்கடேஷன். அந்த வெங்கடேஷன் குறிக்கோளை பார்த்தீங்கன்னா பின்னாடி போக போக தான் கண்டுபிடித்தது விண்வெளியில் குடியேறி வாழ்வதற்கு பயன்படும் சாத்தானை எதிர்ப்பிற்கு இதுதான் வழிபாரு. சாத்தானை எதிர்க்க வேண்டும், அதாவது சித்தர்கள் தான் சாத்தானை எதிர்த்தார்கள்ங்கிற மாதிரி. இப்ப ஏன் எரிபொருளுக்கு மாறணும்னு கேட்டீங்கன்னா, எரிபொருள் இருந்து விட்டு அந்த அந்த இயற்கை ஆற்றல் இருந்து மின்சாரம் எடுத்து வாழ்ந்தீங்கன்னா சாத்தான் அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த ட்ரம்ப்புங்கிற ஒரு வெக்கம் கட்டவன் மீண்டும் பெட்ரோல் காரை பயன்படுத்தல. அந்த வெக்கம் கட்டவன் சொல்லி இவன் மாட்டிக்கிட்டான். எலன் மாஸ்க்கு மாட்டிட்டு நேற்று ஒரு 12 லட்சம் கோடி அவனுக்கு லாஸ். எப்பவுமே இந்த அரசியல்வாதி பின்னாடி போனீங்கன்னா மான மரியாதை கெட்டு போனுக்கு அது நல்ல எலன் மாஸ்க் ஒரு உதாரணம். மாட்டிக்கிட்டான், இவனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டான். அவன் என்ன நினைப்பான், அது வந்து மின்சார வாகனத்திற்கு ஆதரவு கொடுப்பான்னு பார்த்தா திடீர்னு ஒரு குண்டை போட்டான். பழைய விட பெட்ரோல் வண்டி ஓட்டுறா அப்படின்ட்டா. போச்சு, 10 கோடி லாஸ் அவனுக்கு. செருப்படி, நல்லா செருப்படி அவனுக்கு. அவனே சீக்கிரம் போய் சேர்ந்துருவானுங்க. வயிறு வண்ணாந்தாளி மாதிரி வச்சிருக்கிறான். எப்ப வயிறு பிடிச்சு சாவன்னு தெரியாது. வயிறு பார்த்தா அத்தாச்சோடு வச்சிருக்கிறான். அடங்கப்பா, பனியை விட முட்டிட்டு வெளியே வருது. இந்த இளநி முட்டி எப்படி வெளியே முட்டிட்டு வருதோ அந்த மாதிரி வயிற்று எப்படி நம்ம ஆளுகளை வயிற்ற போட்டு அப்படியே தொந்தி மறைக்கிற கோட்டு போட்டுக்குவானுங்க. தொந்தி மறைக்கிற வெள்ளை சட்டை போட்டுக்குவானுங்க. வெள்ளை சட்டை பெருசா போட்டோம்னா தொந்தி தெரியாது இல்லையா, அதுக்காக. இங்க டைட் பேண்ட் போட சொல்லுங்க பார்க்கலாம். அருவருப்பா இருக்கு. போலீஸ்காரனை பார்த்து எந்த போலீஸ்காரன் லட்சணமா இருக்கான்னு பாருங்க. போலீஸ்கார எந்த அருவருப்பா இருக்கு, மானக்கேடா இருக்கு. எல்லாருக்கும் நீர் பயிற்சி எடுத்தா எல்லாரும் சினிமா ஆயிடுவாங்க. எவனாச்சும் ஆரோக்கியமா இருக்கான்னு பாருங்க. மானவக்கர் சூடு சொரணை இல்ல, நாத்தம் பிடிச்ச நாய்க. ஒரு மாசம் போதும் நீர் பயிற்சியில. ஒரே மாசம் அல்ல இருக்கு. அத குண்டி வத்தி சொல்லுவாங்க, கிராமத்துல சொல்லுவாங்க, குண்டி வத்தினா குதிரை வக்கி புல் தீங்கும்பாங்க. என்னது கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. அந்த சொலவாடை போட்டு அடிப்பாங்க. குண்டி வத்தினா குதிரை வக்கி புல் திரும்பாங்க. சோத்துக்கு இல்லாத பாப்பான் சொன்னபடி காப்பான், சோத்துக்கு இல்லாத பாப்பான் சொன்னபடி கேட்பான். குண்டி வத்தினா குதிரை வக்கி புல்லு தங்கு. இதெல்லாம் சொல்லி கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சொலவாடை அடிச்சுதான் அவங்க திருத்துவாங்க. அங்க அன்பெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. தப்பு பண்ண சாட்டவாறு தான். ஏன்னா இது வந்து மனம் வந்து திருந்த விடாதுங்க. மூளை சிந்திச்சாலும் மனம் திருந்த விடாதுங்க. இப்ப அறிவு தெளிவானாலும் கூட இந்த மனம்ங்கிற விபச்சாரம் இருக்கு பார்த்தீங்களா, அது திருந்த விடாதுங்க. மனம் 5, அதனால மாட்டிக்கிறோம். நம்ம வந்து அறிவின் வழி நடக்கிறது இல்ல, மனதின் வழிதான் நம்ம நடக்கிறோம். இல்லது அந்த மனம் வந்து பிசாசின் வடிவம் இல்லையா, அது பின்னாடியே போக விட்டுணும். அது மறுபடியும் நம்ம அறிவன் கொண்டு நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா அந்த அறிவின் செயல நம்ம பிடிச்சிட்டு அறிவை நோக்கிய பயணமே போக முடியும். ஆனா இந்த அறிவை நோக்கிய பயணம் வந்து பின்னாடி மனம் வரணும்னு அவசியமே கிடையாது இல்லையா. மனம் வந்து அது போன போக்குலதான் போயிட்டு இருக்கும். அதுலதான் 90 பேர் அறிவோட வீடு அது கட்டுப்பிடிச்சிருக்க அறிவு தான். அங்கதான் பிரச்சனையே வருது. அறிவு மனதுக்கான போராட்டம். ஆனா கடைசியில இந்த மன வலிமை வந்து விட்டால் அங்கதான் பிரச்சனை வரும். மனம் உறுதியா நின்றுச்சுன்னா அப்புறம் அறிவு தேவையில்லை. சாலன்னு அது எங்கேயோ கொண்டு விட்டுரும். மனம் சூப்பர் பவர், அது மைண்ட் சூப்பர் பவர் அப்படிங்கிறது தான். இந்த 3வது மனத்தை தான் நம்ம இங்க பேசுறோம். முதல் 2 மனம் வந்து பிறவி நிலை, சிதறண்டு நிலை, தொழில் செய்வ வடிவம். பிறக்கும் பொழுது நீ என்ன பண்ற, தொழில் செய்யறதுக்காக நீ தொழில் செய்வதற்காக வர்றையே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது கத்துக்கணுங்கிறது தான் அந்த இடத்துல. தொழில் செய்து நீ வாழ வேண்டும், அதான். ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒண்ணு படிச்சுக்கிட்டு சம்பளத்துக்காக வர்றான். அது அடிப்படை தப்பு. அதான் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு ஒத்துக்கொள்ளுங்கிறான். நீ ஒரு கலையை கத்துக்கோ,
அதனாலதான் 80 கலைகள் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. 80 கலைகள் தமிழ்நாட்டில் இருந்திருக்குது. அத்தனை செய்முறை கலை, அத்தனை கலைகள் இருந்தது. இப்ப இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி பூரா அன்னைக்கே வந்தாச்சு. இரும்பு அடிக்கிறது எப்படி, ஹைபிட்ஸ்ல எப்படி தயாரிக்கிறது, இரும்பு எப்படி தயாரிக்கிறது, ஊசி எப்படி தயாரிக்கிறது, அடேங்கப்பா எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. கட்டடம் எப்படி செய்யறது, மண்பானை எப்படி செய்யறது, அதுல எப்படி சத்தத்தை அப்ப இசைக்கலை எப்படி செய்யறது, எல்லாம் ஏடிசை எப்படி செய்யறது, அது 9 கருவி கொண்டு வந்தாங்க. ஒவ்வொன்றும் 50 கருவி வந்தது. அது தோல்னா தோல் 50 கருவி, புல்லாங்குழல் 50, பிடில்னா பிடில், அந்த இசைக்கருவிகள், அந்த நரம்புகள் இந்த மாதிரி மண்ணிலேயே செஞ்சாங்க. மண்ணில செஞ்சு அது இரும்பு சட்டத்தை போட்டு இரும்பு தூளை கலக்குவாங்க. இரும்பு தூளை கலக்கி அப்புறம் நிறைய அரக்கு கொம்பரக்கு இரும்பு தூடு மண்ணு எல்லாம் போட்டு கடிமை எல்லாம் போட்டு கலந்துதான் இந்த கடம் தயாரிப்பாங்க. கடம்ங்கிற சாதாரண விஷயம் கணின்னு பேசும். நீங்க ஒரே ஒரு கடம் கஞ்சரை இந்த ஒரு 4-5 பக்கவாத்தையும் மட்டும் வச்சுட்டு போய் சிம்போனில போட்டு ஒரு கலக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் டவுசர் கண்டு போயிடும் அவனுக்கு. எல்லாருமே அவனுக்கு பேசிட்டு இருக்கானுங்க, நாங்க தான் அறிவாளி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உடைச்சிட்டு வந்துட்டாரா இளையராஜா போய் உன்னோட ஆணவத்தை உடைக்க. வெறும் 40 நிமிஷம் தானுங்க, வெறும் 40 நிமிஷம் தான். மொத்தமா 5 கருவி 80 பேரு, பழைய கருவிதான் வாசிக்கணும். அதெல்லாம் கரெக்டு தான். போய் அழகா பேசிட்டு அழகா முடிச்சுட்டு விட்டாரு. அப்பவே 13 உலக நாடுகளுக்கு பதிவாயிடுச்சு. வேர்ல்டு ரெக்கார்டு அது. என்னது, உலகத்துல இருக்கிற 13 நாடுகள் அப்பவே பதிவு. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அட வக்கா இந்த ஆளு விடக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஆள அப்பவே பதிவாயிடுச்சு. அடுத்த நிகழ்ச்சி முடிச்சு 13 நாடுகளுக்கு பதிவாயிடுச்சு. அவர் அந்த சுற்றுப்பயணம் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாமே ஐரோப்பிய நாடுகள். அதுல முக்கியமா ஹேம்பர்க் வருது. சொன்னார் அவரு, ஹேம்பர்க் ஹேம்பர்க் போறேன்னு சொன்னார். நான் கவனிச்சேன் அவரு. ஜெர்மனில ஹேம்பர்க் நான் போறேன் அப்படிங்கிறாரு. ஹேம்பர்க் யூனிவர்சிட்டியில ஏற்பாடு. ஹேம்பர்க்ங்கிற இடத்துல சிம்போனி இசை. ஹங்கேரி எல்லா நாடுகளுக்கு மாறி அந்த 13 நாள்ல ஹங்கேரி வருது, ஜெர்மனி வருது. அவனுக்கு பிடிச்சிட்டானுங்க, அவனுக்கு கூட போறது இல்லைங்க. நீங்க இவர இந்தியா நீ வரமாட்டாரு, அவன் அங்கேயே சுத்திட்டே இருக்க வேண்டியது. கடைசியில் அமெரிக்காக்காரன் கூப்பிட்டுருவான், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா விரைவில் அவருக்கு தமிழக அரசு அவருக்கு பெரிய ஏதோ நடக்கிறதாக திட்டம் பண்ணி விட்டுறோம். இவனுக்கு தெரியாதுங்க. அந்த மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அறிவும் கிடையாது. மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறவனுக்கு அறிவு ஞானம் எது, மதத்தை தவிர எதுன்னு தெரியாதுங்க அவனுக்கு. மதத்தை தவிர அறிவியல் ஞானமே அவனுக்கு கிடையாதுங்க. நாட்டை அறிவியல் வழியில் கொண்டு போகிற எண்ணமே கிடையாது. அதாவது மெய்யறிவியலையும் அறிவியலையும் ஒன்று சேர்க்கனே தெரியாது. புது கண்டுபிடிப்புகள் வழி செய்யணும் தெரியாது. என்னைக்கு நீங்க ஆங்கிலத்தை ஒழிச்சா தாங்க கரெக்டா இருக்கும். ஆங்கிலத்தை ஒழிக்கலைன்னா நாடு முன்னேறாது. ஆங்கிலத்தை ஒழிச்சு போட்டு தாய்மொழியில கல்வி கொடுக்கணும். அவன் ஆங்கிலத்தை ஒழிச்சிட்டு அவன் தாய்மொழியில் கல்வி. இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி நிறைய வந்துருச்சுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப நம்மளுடைய இது ஆங்கிலத்தை ஒழிக்கிறதா இருக்கணுமா, இல்லாட்டி தமிழை பரப்புவதாக இருக்கணுமா? இது இப்ப கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்றது இப்ப பரவலாக இப்ப ஆங்கிலம், நீங்க இதையே தான் கண்டினியூஸா சொல்லிட்டு இருந்தீங்க. ஜஸ்ட் ஒரு தாட் தான். இப்ப நம்ம தமிழ் பேசணும் வந்தங்காட்டி டிரான்ஸ்லேட்டிங் ஒண்ணுமே கிடையாது. ஆங்கிலம் படிச்ச அறிவாளி கிடையாது. யாரு கம்யூனிகேஷன் மொழின்னு சொன்னாங்க? அடிப்படை தப்பு. அது தவறா சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் ஒரு புடலங்காயும் கிடையாது. நீங்களா சொல்லிக்கிறதா அதெல்லாம். இன்னைக்கு டெக்னாலஜி வந்துருச்சு, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கையில் கொடுத்துட்டு போயிடும். அறிவை கொடுப்பது மொழி எது? அறிவை கொடுப்பது எது? அது புரியுதுங்க, அது புரியுது. பட் ஆனா நம்ம சொற்றொடல் நம்மளுடைய சொல் என்னவா, நம்மளுடைய என்ன என்னவா இருக்கும்னா இதுல தாய்மொழியில சிந்தனையால அதுல இருக்கும். அது எந்த மொழிபெயர்த்து கொடுக்கணும், மொழிபெயர்த்து கொடுக்கணும், அவ்வளவுதான். என்னது இந்திய மொழி அவன் நாட்டுல வேலை செய்யுங்க, அவன் நாட்டுல கத்துக்க, அவன் நாட்டுல வேலை செய்யுங்க. அறிவியல் என்பது அவன் மொழியில் இருக்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான். முடிச்சு போச்சு. என்னது மொழிபெயர்ப்புக்கு மட்டும். மொழிபெயர்ப்புக்கு மட்டும்தான். அதுவே அறிவியல் வந்துருச்சு. அப்புறம் என்ன? அங்கே ஆங்கிலம் படிச்சு அறிவுன்னு எவன் சொன்னா? ஆங்கிலம் தான் உலக மொழி யார் சொன்னா? அவங்க சொல்லியிருக்கானே எங்கேயாவது? நீங்களா கற்பனை பண்றீங்க, நீங்களா கற்பனை பண்ணிக்க. எங்க எங்க இங்கிலீஷ் யாருடைய தாய்மொழி? எவனுடைய தாய்மொழியும் கிடையாது. கேட்டா இங்கிலாந்துக்காரன்பா, கேட்டா எழுதும்பா. அதெல்லாம் கிடையவே கிடையாது. பொய் சொல்றது அத்தனையுமே. அப்ப அவன் ஏத்துக்கிறான்? அவன் உன்னை ஏத்துக்கவே மாட்டான். அவன் முதல்ல அதுல இருக்கிற தொழில்நுட்பத்தை அவன் தாய்மொழியில். எங்க ஜெர்மன்ல ஒரே மொழி தானுங்க. ஜெர்மன்ல பிரான்ஸ்ல ஒரே மொழி தான், ஒத்த மொழி தான். எல்லா நாட்டிலும் ஒத்த மொழி தான். தேவைப்பட்ட பிராந்திய மொழி வச்சுக்கலாம், தேவைப்பட்ட பிராந்திய மொழி. அவனை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. வேணும்னா நீ படிச்சுக்கோங்கிறான். வேணும்னா
படிச்சுக்கோ. அது படிச்சுக்கிறாங்க. உண்மைதாங்க. அவங்க வந்து இங்கிலீஷ்ல பேசினாலும் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் கூட நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. ஆ பிரான்ஸ், ஜெர்மன்ஸ் எல்லாம் வந்து அதுதான் அது கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்க ஆ. நாட்டுல அவங்க மொழிதான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் ஏங்க அவன் நாட்டுல நம்ம 2024 இருக்கிற அறிவியல அவன் மொழிபெயர்த்து கொடுத்துட்றான். 2024 என்ன குழந்தைகளுக்கு தெரிய வேணும்னு சொல்லி கொடுத்துட்றான். என்னது மொழிபெயர்த்து என்ன பண்றான் எல்லா அந்த குழந்தை இப்ப நம்மளை விட அவன் டாப்ல போயிருவான். ஏன்னா அவன் இப்ப இப்பதான் இல்லைங்க, எங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கேலண்டர்ல எழுதுறான். அவன் தமிழ்ல இங்கிலீஷ்ல எழுதுறான், அதுக்கப்புறம் அரபி மொழியில எழுதுறான். எனக்கு அது தெரியலன்னு சொல்லிட்டு நான் அழிச்சிட்டேன். நான் இங்கிலீஷ்ல மட்டும் தான் எழுதுறேன். அவன் எப்படி எழுதுறான்னா அவன் பின்னாடி இருந்து எழுதிட்டு வரான். அவன் கேட்டாங்கன்னா இப்படிதானே நாங்க எழுதுறோம் அப்படின்னு. எனக்கு அது தெரியாதனால நான் இங்கிலீஷ்ல மட்டும் தான் நான் எழுதுறேன். அவன் மொழியை அவன் படிச்சு வச்சிருக்கான். அவன் ஆனா நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்ல நமக்கு எப்படி எழுதுறதோ தெரியாது. தமிழோட தமிழ் நம்பர் சிஸ்டமே இல்லையே இப்போ. ஏன்னா நம்ம அதை என்கரேஜ் பண்ணவே இல்லை. ஆனா அவங்க பாருங்க, அரபிக்காரங்க பாருங்க, இன்னமும் அதை வந்து பொக்கிஷமா வச்சுட்டு இன்னமும் அதை நடைமுறைப்படுத்தி லெப்ட்ல இருந்து அந்த ரைட்ல இருந்து லெஃப்ட் எழுதுற பழக்கம் அவங்க. நாம இடதுல இருந்து வலது போவோம், அவன் வலதுல இருந்து இடது வருவான். ரைட் டு லெஃப்ட், நம்ம லெஃப்ட் டு ரைட். நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும், இடதுல இருந்து வலது பக்கம் போகும். சரியா? ஆகியனால நம்ம இங்க வள்ளுவர் அதான் சொல்றாரு, இந்த தொல்காப்பியர் அப்படிதான் சொல்றாரு, மொழிபெயர்த்துக்கோ அப்படிங்கிறாருங்க. என்னது மொழிபெயர் எல்லா அறிவியல் செல்வத்தையும் மொழிபெயர்த்துக்கொள்ள. அதனால மொழிபெயர்ப்புன்னு வச்சிருக்கீங்களா இல்லையா? இப்போ ஒரு மந்திரி போனாலும் சரி பின்னாடி டிரான்ஸ்லேட்டர் போவான். யார் போவான்? எதுக்கு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கிறீங்க? அவன் சொல்றது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு போற, வேலை முடிச்சு போச்சு. யார் சொன்னாங்க அப்படி எல்லாம் பொய்யா சொல்றது? என்னது விளக்காரன் சொன்னானா? தேவையில்ல, இப்ப டிரான்ஸ்லேட்டருக்கும் தேவையில்ல, ஏஐ வந்தாச்சு இல்லையா? அதான் சொல்றேன். ஏஐ வந்து ஒரு அது விவாதம் போயாச்சு. ஏஐ வந்ததுக்கு அப்புறம் அவன் தாய்மொழி மட்டும் தெரிஞ்சிருந்தா போதுமானது. வடநாட்டுல தாய்மொழியும் தெரியாது. வடநாட்டுல தாய்மொழி எழுத படிக்க தெரியாது. அங்க மாட்டிட்டானு. வடநாட்டுல சுத்தம் அவன் தாய்மொழி அம்மா தாய்மொழி வந்து அம்மாட்ட இருந்து பேச கத்துக்கிறதா? தாய்மொழி எங்க இருந்து பேச கத்துக்கிறது? அம்மாட்ட இருந்து பேச கத்துக்கிறது. அந்த தாய்மொழி இவன் படிக்கிறதே இல்லை. அங்க ஒரு மொழி கூட தகுதி கிடையாது. வடநாட்டுல ஒரு மொழியும் தெரியாது அவங்களுக்கு. சொந்த தாய்மொழியே எழுத படிக்க தெரியாது. சொந்த தாய்மொழியே எழுத படிக்க தெரியாது. அப்புறம் என்ன வேங்க பேசுறது வேற. அம்மாதான் உலகத்தினுடைய முதல் பள்ளி. அம்மாதாங்க. அம்மாதான முதல் உலகத்தினுடைய முதல் நாகரிகம், முதல் தலை, முதல் தாய் எல்லாமே அம்மாதான். அம்மா இல்லைன்னு ஒரு இளவும் கிடையாது உலகத்துல. அம்மா இல்லைன்னு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அம்மானு இல்லைன்னா அந்த குழந்தை அவ்வளவுதான், மூளை வளர்ச்சியே இல்லை. என்னது சும்மா வளர்ச்சி இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க அதனால போர் அதுக்குதான் காரணம். போர் நடத்துனா பல குழந்தைகள் வந்து அனாதையா போயிடுறதுக்கு காரணம் அதுதான். அனாதை ஆயிட்டு அந்த குழந்தை என்ன தெரியுமா, எங்க போய் கத்துக்கும், யார்கிட்ட போய் கேட்கும்? அம்மாவை தவிர கிட்டத்தட்ட 10, 12, 13 வயசு வரைக்கும் அம்மா இருந்தாகணும். இது என்னடா கல்யாணம் பண்ணிட்டு நாளை கால குழந்தை பெத்துக்கிட்டு திருமணம் பண்ணி முறிவெல்லாம் நடக்குது. பானக்கேடு. குழந்தைய பெத்துக்குவாங்க, உடனே மனமுறிவு. இது 6 வயசுல முடிச்சிட்டு இருக்கு, திருன்னு முடிச்சிட்டு இருக்கு. அம்மாட்ட போற அப்பா ஒரு அளவும் கிடையாது. பாவம், முடிச்சு போச்சு. எல்லாமே இந்த சினிமா ஊடகம், இந்த விபச்சார ஊடகம், வெள்ளைக்காரனை பார்த்து ஒழுக்கம் இல்லாத பண்பை பார்த்து ஒழுக்கமே கிடையாது. திருமணத்துக்கு நோக்கமே கிடையாது. ஆடு மாடுகள் மாதிரி சேர வேண்டியது, அன்னைக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியது, 4வது நாள் திருமணம் முறிவு வாங்கிக்க வேண்டியது. மானங்கெட்ட பழப்பு. என்னது மானங்கெட்ட பழப்பு? என் பொண்ணுக்கு போய் சொல்லி கொடுத்துட்டேன். எல்லாம் இப்ப நான் பேசுற அத்தனையும் பொண்ணுக்கு கடத்தியாச்சு. சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுக்கும் கடத்தியாச்சு, சின்ன பொண்ணுக்கும் கடத்தியாச்சு. அதனால தைரியமா உட்காந்துருக்கிறேன். எல்லா பொறுப்பும் முன்னுடையதான் இருக்கு. நன்மையும் தீமையும் பிறதிருந்து வருவதில்லை, நீயே சிந்தித்துக் கொள்ளட்டு. நான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண, சாவதும் புதுவை தல. அது தெளிவா சொல்லிட்டேன். அதனால இதெல்லாம் வந்து நன்மையும் தீமையும் உன்னால் தான் வருகிறதே தவிர என்னால் கிடையாது, புரிந்து கொள் அப்படின்ட்டு நான். இயற்கை ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அறிவைத்தான் கொடுக்குமே தவிர கைப்பிடிச்சு இழுத்துட்டு போக முடியாது. அறிவைத்தான் கொடுக்க முடியும். அதுதான் செலவு கம்மி. கையை பிடிச்சி இழுத்துட்டு போன செலவு அதிகம். அதெல்லாம் நடக்காதுன்ட்டு நான். என்ன வேணாலும் படிச்சுக்கோ, அறிவின்படி நட, திருக்குறள் படி நட, திருக்குறள் நெறியை தவிர மாறினா உன்னை போட்டு தெரிஞ்சிருவாங்க அப்படின்ட்டு நான். ஒரு பள்ளி எதை பார்த்தாலும் பள்ளி இழிப்ப. உடைய போனீங்கன்னா ரோட்ல பள்ளி இழிக்கத்தான் செய்வாங்க. நீ பார்த்து அவனை பார்த்து பள்ளி இழிப்ப. எதுக்காக பள்ளி இழுக்கிற, ஏன்டா பள்ளி இழுக்கிற கேள்வி கேட்டீங்கன்னா ஓடிடுவானுங்க. புரியுதா? நீ பள்ளி இழிச்சா முடிஞ்சு போச்சு கதை. முதல்ல ஒழுக்கம் இருக்கணும். இந்த உன்னுடைய காமத்தையும் உன்னுடைய காதலையும் ஒழுக்கமான வழியில் செலுத்த வேணும். பிறக்கிற குழந்தை உனக்கு அப்படி இருந்ததுன்னா பிறக்கிற குழந்தை அறிவுள்ள குழந்தையா இருக்கணும். அந்த குழந்தை உனைக்காட்டு அறிவுள்ளதா இருக்கணும்.
அந்த குழந்தை சான்றோர் என புகழப்படுகின்ற குழந்தையா இருக்கணும். அதுக்கு தான் காதல் வரணும், அதுக்கு தான் காமம் வரணும்னு சொன்னேன். இப்படி நெறிப்படுத்துன்னு சொன்னேன். ஒரு வயசுல நீ படக்கிற, ஒரு வயசுல நீ தொட்டில தூரியாடும் பொழுது ஒண்ணுக்கு அங்க அடிக்கலாம். அதே 10 வயசா மாறும்பொழுது ஏன் கழிவறைக்கு போற? அதை ஒழுங்குபடுத்துறதுதான் அர்த்தம். அதுக்கு பேரு காதல் வரலாம். ஆனா அது என்ன பண்ணணும்? ஒழுங்குபடுத்தணும். அது விட்டு போட கண்டபடி சினிமா நடிகை மாதிரி போயிட்டு இருந்தா, சினிமா நடிகை மாதிரி போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். ஒரு கடிவாளமே இருக்காது. நீ வந்து மேலை நாட்டுக்காரர் மேல துணி எல்லாம் போயிட்டே இருக்கிற, அவரை பார்த்து நீ கணக்கு பண்ணினா மேல அவன் துணி போடுற பழக்கமே கிடையாது. மேலை நாட்டு பொம்பளைகளுக்கு மேல துணி போடுறது பழக்கமே கிடையாது. அது எதுக்கு அது காட்டிட்டு தெரியும்னா அவங்களுக்கும் தெரியாது. உணர்ச்சிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. உணர்ச்சிங்கிறதே பண்பு, நாகரிகம், உணர்ச்சி எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. காட்டு மிராண்டிகள் தான். நம்ம அப்படி இல்லை, அறிவால் நடக்கக்கூடியவங்க. நாம உடலால் நடக்கக்கூடியவங்க அல்ல. நாம யாரால் நடக்கிறவங்க? மனதாலும் அறிவாலும் நடக்கக்கூடியவங்க நாம. அதான் மனிதன்னு பேர். மேனுங்கிற சொல் எங்க இருந்து போச்சு சொல்லுங்க பாக்கலாம். இந்த மேனுன்னு சொல்றீங்க இல்லையா? ஐயா, தமிழ்நாட்டிலயும் இப்ப மேலாடைய இல்லாம தான் திரியுறாங்க எல்லாருமே. எல்லாம் உள்ளுக்குள்ளார ஒரு டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு மேல வந்து ஒரு குர்தாவை போட்டுக்கிட்டு மேல யாருமே எந்த பெண்களுமே வந்து மேலாடை போடுறதே கிடையாது. ஆண்களும் அப்படித்தான், பெண்களும் அப்படித்தான். என்னமோ போயிட்டே இருக்குது. அதெல்லாம் அந்த போயாச்சு. ஆக மேல அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதைய ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஆமா. ஆக அறிவின் அது ஒரு ஆளை பார்த்தால் அறிவு என்ன, அந்த மனம் என்ன, அவனுக்கு என்ன சொல்வன்மை இருக்குது, என்ன திறமை இருக்குது அப்படின்னு அதை பாக்குறது விட்டு போட்டு இதே இந்த பிசாசு வேலை இந்த பண்ணிக்கிட்டே இருக்கும். பிசாசு இந்த தப்பான வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க மாட்டிக்காதீங்கிறதான் வேலை. அது ஒண்ணும் பண்ண முடியாது. பிசாசு இந்த வேலையை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும். பிசாசு போயிட்டே இருக்கும். நீ தான் கவனமா இருக்கணும். அதுக்குதான் குருகுல செய்முறைகள். அதோடைய வேலையை அதுதான், பிசாசு வேலையை அதுதான். அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம வீட்லயே வந்து பூந்துகிட்டு இருக்கோம். எல்லா வீட்லயும் பூந்துட்டு போகும். நேர தொலைக்காட்சி வழியா பூந்துரும். எதுல பூந்துரும்? தொலைக்காட்சியில பூந்து கடைசியில செல்போன்ல பூந்துரும். எதுல பூந்துரும்? செல்போன்ல பூந்துரும். அவ்வளவுதான். செல்போன்ல பூந்து மாட்டிட்டு பார்த்துட்டு இருந்தா போய் தள்ளி விட்டுரும். கடைசியில கற்பு, மானம், வெக்கம், சூடு சொன்ன இல்லாம போய் சாக வேண்டியதான். அது அருமையான கருவி. அது மனிதன் கண்டுபிடிக்கிறது அற்புதமான கருவி. பிரச்சனைக்கு தீர்வு சொல்றது. ஆனால் பிரச்சனை உண்டாக்குறது அதுவா மாறிடுது. அப்படித்தான் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சமாச்சாரம். ஏயா ஒரு மனிதன், தனி மனிதன் எப்பவுமே வந்து சமூகத்தை பத்தி பயம் இருக்கணும். இந்த இடத்துல போனா இப்படி ஏற்படும், இந்த நேரம் இங்க தேவையா அப்படின்னு தேவையில்லாம ஒரு இடத்துல போகக்கூடாது. தேவையெல்லாம் வரும். ராத்திரி 12 மணிக்கு சுடுகாடுக்கு என்ன வேலைங்கிற மாதிரி உனக்கு எப்ப தேவையோ அப்ப போய்க்கு வேணும். எல்லாம் காதல் காமம் என்பது அது கட்டுப்படுத்தப்பட்டு ஒழுங்காக பரிமாறப்படணும். அப்ப என்ன பண்ணுவோம்? உனக்கு பின்னாட பல தீய சக்திகள் வந்துகிட்டே இருக்கும். நீ எதை செஞ்சாலும் பின்னாட தீய சக்தி வந்துட்டே இருக்கு. எதை செய்தாலும் பின்னாட. இப்ப நீர் மருத்துவத்தை பேசி பாருங்க. நிறைய பேர் நமக்கு தெரியாம இங்க உளறிட்டு இருப்பானுங்க. நேரா வரமாட்டேன். நேரா வந்தா மண்டையில கொத்தி விட்டுருவோம் இல்லையா? நேரா வந்து பேச மாட்டானுங்க. என்னது மண்டை போட்டு இப்பவே நேரா வர்றவங்களும் இந்த போடு போடுறோம்னா திருடுத்தனத்துல வர போட்டு சாத்திரம் இல்ல. அவன் எங்கேயும் வந்து கத்திட்டு போற, அதை பத்தி கவலை இல்லை. அந்த மாதிரி மாட்டிக்கூடக்கூடாது. ஒரு தனி மனிதன் வந்து தனி மனித ஒழுக்கம்ங்கிற சாதாரண விஷயம் அல்ல. ஒரு குழந்தை பெறுவது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு தாய்க்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அவ்வளவு சர்வ வலிமையும் இருக்குது. அந்த வலிமை வந்து பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. அவ்வளவு ஆற்றல், அவ்வளவு அறிவு, அவ்வளவு பொறுப்பு, அவ்வளவு திறமை பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. ஆண்களுக்கு என்ன பங்களிப்பு இருக்கு? ஒரு வெண்ணையும் கிடையாது. புரியுதுங்களா? அதனாலதான் நாம என்ன சொல்றோம், அதனால திருவள்ளுவர் வந்து பெண்களுக்குன்னு தனி ஒரு அதிகாரமே போட்டாரு. பெருமைங்கிற அதிகாரம் ஒண்ணு போட்டிருப்பாரு பாருங்க. அந்த பெருமைங்கிற அதிகாரம் பூரா பெண்ணுக்காக எழுதப்பட்டது. பெருமைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு. சரியா? சரி. அப்ப சக்தி மிக்க மனிதன் என்னாச்சு? மணி 6:59 ஆச்சு. 7 மணிக்கு முடிச்சுக்கலாம். அந்த சக்தி மிக்க கார்ஜினோஜென்ஸாக மாற்றப்படுகிறது. அந்த குளோஸ்ட்ரிடியா பாக்டீரியாங்கிற சாதாரண விஷயம் இல்லை. அதை அப்படியே படிங்க. உணவும் மாமிசமும் குடலில் தங்கி செரிக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் அவை உள்ளேயே அடுகி விடுகின்றன. அதுக்கு பேர் கேடவர் பாய்சன் பேரு. என்னது? கேடவர் பாய்சன் பேரு. ரொம்ப டேஞ்சர். சாதாரண பாய்சன் என்பது வேறு, கேடவர் பாய்சன் என்பது வேறு. அதாவது மாமிசம் என்று சொன்னால், மாமிசம் வந்து காத்துல இருக்கிறப்ப மெல்ல அழுகும், காற்றே இல்லாத வயிற்றுக்கு போறப்ப பிணமா மாறிடும். என்னவா மாறிடும்? அப்போ வந்து அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்ற அந்த சொல்லுக்கு கார்சினோஜெனிசிஸே போதும்.
ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா கார்சினோஜெனிசிஸ் வந்துரும் இல்ல. அதைதான் சித்தர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. சித்தர்கள் கண்டுபிடிச்சு பிணத்தை சாப்பிடாதுன்னு சொன்னது அதுதான். கொல்லானை புலானை மறுத்தானை எல்லா ஊர்களும் கைகுலிப்பு தொழும்ங்கிறது அதுதான் காரணம். ஏன்னா சிவன் போயிடுறான். இங்க சிவன் வந்து தங்கறதுக்கு வந்து சிவன் வந்து சுத்தம். சிவன் வந்து சுத்தம். அங்க பிணம் உள்ள போயிட்டு இருக்குது. எங்க போயிட்டு இருக்குது? சிவன் சுத்தம், உயிர் சுத்தமானது. அதுக்கு எதுக்கால பிணம் போயிட்டு இருக்குது? பிணம் போச்சுன்னா சுத்தத்தை கொண்டு போடும். பிணம் போச்சுன்னா சுத்தத்தை கொண்டு விடும். அந்த பிணத்தை போடாதான்னு அர்த்தம். ஆனா பிணம் தான் இன்னைக்கு உலகமே. கார்சினோஜெனிசிஸ் உள்ள வந்துருதுல. ஆமா, அது மட்டுமல்ல, பிணத்தை போட்டாவே கார்சினோஜெனிசிஸ் வந்துரும் இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். வந்து உனக்கு கொலை செய்யறதுக்கு தான் வரும். கொலை செய்யறதுக்காக தான் இயற்கையில் படைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப ஏதோ ஒரு வகையில் ரத்தம் கெட்டு போகின்ற பொழுது, ஏதோ ஒரு வகையில் ரத்தம் கெட்டு போகின்ற பொழுது பல கோடி ஆண்டுகளாக தொடர்ந்து வருகின்ற அந்த கிருமிகள் மேலெழுந்து அந்த மனிதனை அழித்து விடுகிறது. என்னது? மனிதனை கொண்டு விடுகிறது. நீ எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பனாரு, எவ்வளவு பெரிய தத்துவ விஞ்ஞானியாரு, எத்தனை இசை ஞானியாரு, அல்லது ராக்கெட் விஞ்ஞானியாரு, 9 நோபல் பரிசு பெற்றவனாரு, அவனோட பாலை குடிச்சுன்னா புற்றுநோய் தாண்டவனுக்கு. இளையராஜை பத்தி பெருமையா பேசுறமே, அவங்க பொண்ணு வந்து நல்ல சிறந்த பாடகி, அப்படித்தானே? ஆமா. ஏப்பா செத்து போச்சு, ஏப்பா புற்றுநோய் வந்தது? இதுதான். இன்னும் பாலை குடிச்சிருக்கும், அரிசி சாதம் தின்னு இருக்கும். அப்புறம் என்ன? புற்றுநோய் என்பது தொற்று நோய் கிருமி கிடையாது. புற்றுநோய் என்பது தொற்று நோய் இல்ல. அப்ப என்ன உணவு பழக்கம்? என்ன உணவு பழக்கம்? என்ன ஐயா விதண்டாவாதமா கேள்வி கேட்கறவங்க அப்ப 80 வயசு 90 வயசு எல்லாம் வாழ்றாங்களே, அவங்க எப்படி வாழ்றாங்க? அவங்க அதுதான் இம்யூனிட்டி ஏதோ கொஞ்சம் எதிர்பார்த்தல் கொஞ்சம் இருந்திருக்கும். எதிர்பார்த்தல் ஆளுக்கு தகுந்த மாதிரி அந்த வேல்யூ இருந்திருக்கும். எதிர்பார்த்தல் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இம்யூனிட்டி இருக்குது இல்லைங்க. என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க நேரா போனதுக்கு அப்புறம் இம்யூனிட்டிங்கிறது யாருனாலும் உண்டாக்க முடியாது. இம்யூனிட்டிங்கிறது அதுக்கான டேப்லெட்டே கிடையாது. இம்யூனிட்டிங்கிறது டேப்லெட் கிடையாது. எது? இயற்கையா உள்ளது அது. நம்ம அகோரிகளை பத்தி கேள்வி பண்ணிருக்கோம். அவங்க சாப்பிட்றதே பிணத்தை தான். ஆனா அதுவும் அவங்க எப்ப சாப்பிடுறாங்கன்னா எப்பவாச்சும் சாப்பிடுவாங்க. அதுக்காக 24 மணி நேரம் திருட்டு இருந்தா போய் சேர்ந்துருவான். அது வெந்த பணத்தை தான் இங்க, அது வெந்து போன பணத்தை தான் திம்பான். அது ஒரு கருவாடு மாதிரி சும்மா அதுக்காக புடிச்சு அப்படி வெறுக்குன்னு இந்த வாழைப்பழம் பிச்சு திங்கிற மாதிரி திருட்டு இருப்பான். அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு கற்பனையா அடிச்சு விடுறதான். அவன் கஞ்சாவை தவிர எதுவும் தெரியாது. நாள் கணக்கா கஞ்சா போதையிலே இருப்பாங்க சாப்பிடாமையே. அதேதான், கரெக்டா சொல்றேன். கஞ்சாதான் அங்க ஃபுல் ஏதோ நேத்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன். அங்க செடியே மானாவாரியா வளர்ந்து கிடக்கு, ரோட்ல வளர்ந்து கிடக்குற மாதிரி, முள் செடி மாதிரி ஃபுல்லா வளர்ந்து கிடக்கலாம். கண்டுக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல தான் கடுமையான சட்டங்கள். நீ வடநாடு போக கஞ்சாதான், அங்க வேலையே கஞ்சாதான். பஞ்சாப்ல என்னங்கிறீங்க? குட்கா குடிக்கிறாங்களே. அவங்க திருமணத்துக்கு போனீங்கன்னாவே, திருமண வீட்டுக்கு போனீங்கன்னா பெரிய ஒரு குழாய் மாதிரி நிற்கும். ஆளுக்கு ஒரு புஷ் உளிச்சு அப்படியே உட்காந்து குப்புன்னு இழுப்பானுங்க. அப்படியே அத்தனை கஞ்சாதான் அது. அது கஞ்சாவில இனிப்பு கலந்து, பிசு கலந்து, தேனை கலந்து, ஒரு மாதிரி கருகள் உண்டாக்கி அந்த புகையை கப்புன்னு அடிப்பானுங்க அத்தனை பேருமே. அதெல்லாம் பயங்கரம். அதெல்லாம் வடநாட்டுல இதுதான். இது இல்லாம வெடியாது. சாராயம் இல்லாம திருமணம் கிடையாது. சிகரெட் இல்லாம திருமணம். அங்க போனீங்கன்னா விதவிதமான சாராயம் வச்சிருப்பாங்க, விதவிதமான சிகரெட் வச்சிருப்பாங்க. எல்லாம் நீங்க போய் சிகரெட் எடுத்துக்கலாம், பீடி எடுத்துக்கலாம், கஞ்சா எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். திருமணத்துல நாசமா போக ஒன்னும் பண்ண முடியாது. அது சேட்டு மாதிரி திருப்பதி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கூட ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பானுங்க. விபச்சாரத்தை கூட ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பானுங்க. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, நான் படிக்கிற காலத்துல கல்யாணம்னா இந்த பசங்க காலேஜ் பசங்க ஒன்னா சேர்ந்து ரூம் எடுத்து எல்லாம் பீர் பாட்டில் வாங்கி அடிக்கிறது. என்னடா கருமாந்திரம் பிடிச்ச. பேச்சுலர் பார்ட்டி. நான் போய் பார்த்துட்டு மானமே போச்சுடா, ஓடுறாங்க அப்பா. அப்பவே ஓடியான்ட்டேன். கருமாந்திரம் முடிச்ச இதுக்கு தான் கூப்பிட்டீங்களாங்கிறாங்க. அது இப்படிதே அப்பதான் தெரிஞ்சது. ஓ, இதுக்கு தான் ஒன்று கூடலாட தெரியுது. தின்னு போட்டு அப்படியே 12 மணிக்கு தின்னு போட்டு அப்படியே வாந்தி எடுத்துட்டு கிடப்பானுங்க. ஜட்டி கூட அந்தது தெரியாம கிடப்பானுங்க. அப்புறம் தெரிஞ்சு தமிழ்நாடு நாசமா போச்சுடா. எப்போ? நான் சொல்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு சேராதரா அப்படின்ட்டு. நான் எல்லாம் 19 வயசு 20 வயசுல இந்த லட்சணம் 19 வயசுல இந்த 19 வீட்டுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது.
இந்த மாப்பிள்ளை பையன் வாங்கி கொடுக்க வேண்டியது. நாசமா போச்சுடா முண்டம் அப்படின்னு வந்து வேண்டியது. அப்புறம் காலையில பார்த்தா அவன் காலையில பார்த்தா அப்படியே மதன்னு உட்காந்துருப்பான் சாப்பிட்ற இடத்துல. என்னடா நடத்தி இவன் என்ன நடந்ததுன்னு கேட்பான், இவன் கேட்டுட்டு இருப்பான். எனக்கு இவனுக்கும் தெரியாது. மூஞ்சி பார்த்தா புத நாத்தம் அடிச்சு பல்லு விளக்காம அப்படியே வந்து மறுபடியும் சாப்பிட்டு இருப்பானுங்க. மானம் வெக்கம் சூடு சொரணம் ஒண்ணும் இல்லாததான் அந்த அந்த நிலைமை. அப்படியே அந்த அந்த குடும்ப பெண் என்னாவா, இவன் என்னாவான், இல்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அடிப்படையே சாராயத்துல தான் தொடங்குது கல்யாணமே. அப்புறம் என்ன பண்றது? அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, முந்தியில திருமண மண்டபத்துல அந்த காலத்துல இருந்த அப்புறம் தடை செஞ்சாங்க எல்லாமே. இப்படிதான் குடிக்க கூடாது, இப்ப திருமணத்துல சீட்டாடிட்டு இருப்பாங்க, எல்லாம் தடை செஞ்சாங்க. அதான் ரொம்ப தப்பா போகுது. சீட்டு வெட்டு குத்துல நடந்தது. அப்புறம் வந்து ரொம்ப பாட்டா இருந்தாலும் அது கெட்டு போனது தான். அதுக்குதான் கடையை திறந்து விட்டாச்சு. அப்பா பட்ட பகல திறந்து விட்டாச்சு. நீ யாரு வேணாலும் குடிக்கலாம் இந்த நேரத்துல வேற. அது ஒண்ணும் செய்ய முடியாது ஐயா. இதை ஏன் இப்படி சொல்றோம்னா, இது இயற்கையோட இன்னொரு பிசாசுகளோட பண்ணிட்டு தான் இருக்கும். அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நீங்க நெகட்டிவ் பேச ஆரம்பிச்சீங்கன்னா 100 வருஷம் ஆனாலும் தீராது. அதுக்கு தான் என்ன பண்றோம்னா, ஒரு முள்ளுச்செடி இருக்குன்னு வச்சுக்கங்க. முள்ளுச்செடி ஒழிக்கணும்னா ஒரு ஆலமரத்தை நட்டுட்டு நீ தண்ணி ஊற்ற வேண்டியதுதான். நீ ஆலமரத்தை நட்டி தண்ணி ஊத்திட்டே வா. அது பெருசாச்சுன்னு வச்சுங்க, எல்லா முள்ளுச்செடி அதை அழிச்சிரும். நிழல்ல எதுவும் வளராது. நிழல்ல அந்த ஆலமரத்தோட வேர்ல வேற எதுவுமே வளராது. அது பெருசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, ஆலமரத்துக்கு எதுவுமே வளராது. நிழல்ல வந்து முள்ளு செடிக்கு வந்து சூரிய வெளிச்சம் கிடைக்காது. அவ்வளவுதான். சூரிய வெளிச்சம் கிடைக்கும், செத்து போக வேணும். அதுதான் சொல்லுவாங்க. நீங்க நல்லதை தீயதை ஒழிக்க முடியாது, நல்லதை வளர்த்து கொள்ளும்பாங்க. தீயதை ஒழிக்க முடியாது, நல்லதை வளர்த்து கொள்ளுங்கள். நல்லதை வளர்த்து கொள்ளுங்கள். என்ன தீயதை உண்டாக்குறது இருக்கதானே. அந்த நிலத்தை நீர் மருத்துவம், ஒவ்வொருத்தரும் நீர் மருத்துவம் வளர்ந்துட்டாங்கன்னா எல்லாமே மாறிடுங்க ஐயா. ஆமா, அப்ப இயற்கையை நேசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஒண்ணு இல்ல, உணவு பழக்கத்தை குறைச்சிட்டாவே நீ குப்பை போடுறது குறையுதே இல்லையா? உணவு பழக்கத்தை நீ குறைச்சிட்டாவே நீங்க குப்பை போடுறது குறையுதே இல்லையா? சூப்பர் சூப்பர். குப்பை போடும்போது இல்ல சூப்பர்னு காட்டுறேன். ஆமா, குப்பை போடுறது குறையிறப்போ நிலம் வந்து நிலம் வந்து கெடுவது தவிர்க்கப்படுகிறது, நீர் கெட்டு போறது தவிர்க்கப்படுகிறது, காற்று கெட்டு போறது தவிர்க்கப்படுகிறது. அது ஓசோன் மண்டலம் வரைக்கும் போகுது. எந்த மசாலா ஓசோன் மண்டலம் வரைக்கும் போகுது. அப்ப நீரு நிலம் எல்லாமே உணவு பழக்கத்தின் காரணமாக என்ன ஆகுதுங்க பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க, குடிச்சு அப்படியே போட்டு போவானுங்க. அந்த சிகரெட் வாங்கி குடிக்கிறது, அந்த ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறது, அந்த பச்சை பாட்டில் சகப்பு பாட்டில் அப்படியே கிடக்கும் பாருங்க. எத்தனை பாட்டில் கிடக்குது பாருங்க. பச்சையாகும் சகப்பாகும். 5 ரூபா 10 ரூபாய்க்கு. அதாவது முந்தியில பெரிய பாட்டில் வந்துட்டு இருந்து, இப்ப பார்த்தீங்கன்னா 100 மில்லி பாட்டில் வந்துருச்சு. அதனால எல்லாரும் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் 50 ரூபா இருந்தா குடிக்க முடியும். இப்ப அப்படி இல்ல, 10 ரூபாய் கிடைக்குது இல்லையா? இந்த டீவோன்னு என்னமோ வருது, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் குடிச்சு பார்த்தா அது என்ன இருக்கு, வெறும் இனிப்பு புளிப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. 5 வயசு குழந்தை அது சண்டை போட்டு அம்மாட்ட வாங்குது. 6 வயசு குழந்தை 7 வயசு குழந்தை அந்த பச்சை பாட்டில் வாங்கி சண்டை போட்டு வாங்குது. 10 ரூபாய்க்கு வாங்கி குடிக்குது. வாங்கி குடிச்சிட்டு அப்படியே புடக்கன்னு அங்கேயே போட்டு போகுது. 6 வயசுலயே குப்பை போட ஆரம்பிச்சிருது. எத்தனை வயசுல? 6 வயசுல. அந்த பஸ் ஸ்டாண்டு பூரா அப்படித்தான் கிடக்குது. அந்த பேருந்து நிலையம், ரயில் நிலையம் ஒண்ணு எல்லாமே. ஏன்னா இந்த உணவு பழக்கம் தான். அது வந்து ஆரோக்கியத்துக்கு கெடுதலா நன்மையா அரசாங்கம் ஒரு அறிவும் கிடையாது அதுல. அது ஆர்டிபிஷியல் ட்ரிங்க்ஸ். அது வந்து கேன்சர் உண்டுவாக்கலாம். எல்லாரும் சமூக ஊடகத்தில் எவ்வளவு பேசினாலுமே அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கூட விழிப்புணர்வு கிடையாது. ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஐயா. நீங்க ஆரோக்கியத்தை வந்து நீங்க திருமந்திரம், திருக்குறள், இந்த செய்முறை கல்வி, திருப்பி தனிப்பட்ட முறையில இயற்கை மருத்துவம்னா என்ன, ஏன் இயற்கை மருத்துவத்துக்கு போகணும்னு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது வச்சாதான் கொஞ்சம் இயற்கை உணவுனா என்ன, பழங்கள்லாம் என்னன்னு அதையாவது வைக்கணும் குழந்தைகளுக்கு. இதை இயற்கை உணவு வாரத்தில் 2 நாள் சாப்பிடுங்க. இவன் முட்டையை போட்டுட்டு இருக்கிறான் மானக்கட்டவன். எவன் முட்டை போட சொன்னா? முட்டை போட்டா மலச்சிக்கல் வரும், முட்டை போட்டா கார்டினாசன்ஸ் வரும், முட்டை போட்டா ஸ்டாப்லெக்கசி அதிகமாகும், முட்டை போட்டா மலச்சிக்கல் வரும். எவனோ தப்பா சொன்னதுல இது முட்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. முட்டை சாப்பிட்டா புத்தகத்திலே இருக்கு, முட்டை சாப்பிட்டா மலச்சிக்கல் வரும். எவனோ ஸ்டாமினா இருக்குது. அப்படி பார்த்தா யாருக்கும் புற்றுநோய் வரக்கூடாது. என்ன கேள்வி? எல்லாமே தப்பு. எல்லாமே வாழைப்பழம் கூட எல்லாம் பார்க்கல. நீ வரவனுக்கு ஒரு வாழைப்பழம் கொடு, பழக்கலவை கொடு, அது கொடுக்க மாட்டேன். நீ கற்கண்டு கொடு, பனங்கருப்பட்டி கொடு, தேன் கொடு. வரவங்களுக்கு தேன் கூட பார்க்க. அதாவது பனை வெல்லம், பனங்கருப்பட்டி, வாழைப்பழங்கள், அதாவது வேக வச்ச காய்கறிகள், இதெல்லாம் எள்ளுருண்டை கூட கடலை மிட்டாய் இடிச்சு கொடு, உருண்டைப்பட்டு குடுறா. நீ செலவு கம்மி தானே. ஹை புரோட்டீன் இருக்குதா இல்லையா?
வேர்க்கல்லையும் இடிச்ச கல்ல பண்ணி கொடுக்க உருண்டை பண்ணி கூட எல்லாத்துக்கும் முட்டை கொடுத்துட்டு இருக்க அறிவு வேண்டாம். முட்டை கொடுத்தா ஆரோக்கியம் வருவான்னு கேட்கறேன். முட்டை கொடுத்தா ஆரோக்கியம் எந்த புத்தகத்துல இருக்குது? கார்சினோஜெனிக் உற்பத்தி கார்சினோ எதிர்பார்ட்டிலே போயிடும். 2016 நோபல் பரிசு வாங்கின அவனே சொல்றான், நீங்க வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தா இம்யூனிட்டி வருங்கிறான். என்னது இம்யூனிட்டி? இம்யூனிட்டி தானா வருங்கிறான். இம்யூனிட்டி உருவாக்குறது இல்ல, வயிற்றுக்கு ஓய்வு கூட நோபல் பரிசா வாங்கிட்டான். அப்ப இது முதல்வருக்கு தெரியாதான்னு கேக்குறேன். அறிவு இருந்தா தானே ஆகும். எல்லா நாட்டு முதல்வரும் சிந்திக்கிறதே கிடையாதுங்க. காரணம் நீ என்ன பண்ணிருக்கிற, அதே வெள்ளைக்காரனுடைய ஓட்டு பொறுக்கிறது, அது கட்சி சார்பு அரசியல் வச்சிருக்கிற. கட்சி சார்பு அரசியல் இருந்தாலும் அந்த நாசமா போகணும். சிந்திக்கிறது இல்லைங்கிறதோட அந்த அறிவு இல்லைங்க, அப்படி தெரியறது இல்லை யாருக்கும். அது சொல்லுங்க. அதுதான் அறிவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கய்யா. முடிச்சுக்கலாம், இதோட முடிச்சுக்கலாம். சரி, சால்மோனசிஸ் சேர்ப்பதற்கு கடினமான நோயா வர அந்த சால்மோனசிஸ் தீர்ப்பதற்கு கடினமான நோயாக மாறிவிடுகிறது. கடின நோயாக மாறிவிடுகிறது. ஆகினால பிராணிகளுக்கு தொடர்ந்து மருந்துகளை கொடுப்பதால் அவைகளில் மருந்துகளை எதிர்க்கக்கூடிய சால்மோனெல்லா பாக்டீரியாவாக அது மாறிவிடுகிறது என்று நிறைவு செய்வோம். மீண்டும் 10 மணிக்கு பேசலாம். நன்றி. 10 மணிக்கு வாய்ப்பு இருந்தா வரலாம். நன்றி.